அந்த பிதயத்து கிளிப்பிக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்றாரு. அதை நம்ம ஏத்துக்கிட்டோமா? முரண்பாட்டீங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னோன்னீங்க, உண்மையோடு ஒத்துக்கிட்டீங்களான்னு சொன்னோம். இப்ப என்ன செய்யறாரு? உண்மையோடு தான் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு இப்ப சொல்லிட்டாரா? அதை போடுங்க இப்ப ஆடியோவை. பிடித்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம பிதயத்துக்காக பார்த்து பிறகு ஒரு கேள்வி கேட்கறது என்ன? சல்லாசலம் காலத்துல இல்லாததையெல்லாம் இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்களே, கட்டடம், பேனா, பேண்ட், பில்டிங், பத்திரிகை நடக்கிறது, மதரசா நடக்கிறது, இதெல்லாம் எப்படி? உடனே அவங்க சொல்லுவாங்க பித்அத் ரெண்டு வகை, லுகவி ஷரஇ. லுகவின்னு சொன்னா உலகம் சம்பந்தப்பட்டது, ஷரஇன்னு சொன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம கேட்கிறோம், இப்படி பிரிச்சது யாரு? குர்ஆன் அல்லாஹ் பிரிச்சு சொன்னானா? நான் ஸல்லல்லாஹு பிரிச்சு சொன்னாங்களா? அப்ப நம்ம கேட்கிறோம், ஏங்க நம்முடைய மார்க்கத்துல உலகம் சம்பந்தப்பட்டது, மார்க்கம் சம்பந்தப்பட்டது என்று ரெண்டா இருக்குது. ஒரு மனிதன் உறக்கத்திலிருந்து விழித்ததிலிருந்து அவன் உறங்குகின்ற வரைக்கும் எல்லாமே இபாதத். அவனுடைய உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பூச்சாக இருக்கட்டும், எல்லாமே வணக்கம் இருக்கின்ற போது அதுல என்ன உலகம் சம்பந்தப்பட்டது, அவன் வணக்கம் சம்பந்தப்பட்டது, எல்லாமே நன்மை தருகின்ற ஒவ்வொன்றுமே வணக்கம் தான். இதுல இப்படி ஒரு திருவிழம் ஏற்படுத்தக்கூடாது. சரி, அப்ப இதான் இப்ப கருத்து நேரம் இப்ப இல்லைன்னு மறுத்துட்டாரு. நீங்க நல்லா திருப்பி திருப்பி அந்த ரெண்டை போட்டு பார்த்தாலேயே அந்த ரெண்டுக்கு இந்த சபையில 2 தடவை சொன்ன விளக்கம் பார்த்தாலே மண்டை காஞ்சி போயிடும் நமக்கு. என்னதான் அவர் சொல்றாருங்கிற இப்படி இருக்கு. சரி, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன? அந்த பழசுல ஒன்னொன்னா வச்சுக்கிறோம், மொத்தத்தும் சொல்ல முடியாது. புதுசா நாங்க எடுத்து போடுறது விடுபட்ட கூடாது. அலிஃப் லாம் மீம் முதல் எடுத்துக்கிறோம். இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அர்த்தம் இல்லாத அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் இறக்குவானா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு. முதல்ல அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நிரூபித்து, இதான் இதுக்கு அர்த்தம், இவங்க அர்த்தம் இல்லைங்கிறாங்கன்னு நீங்க முதல்ல சொல்லுங்க. அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் எங்க இருந்து எடுத்தீங்க, அதை சொல்லிவிட்டு அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னு இவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு என்ன இருந்துச்சீங்க, அது ஒரு கேள்வியா கேளுங்க. இப்ப நம்ம என்ன எழுதணும், அதை படித்த நம்ம சகோதரர் எல்லாருக்குமே தெரியும். நாங்க பதிலே சொல்ல வேண்டியதுல பாக்குற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கிறீங்கல்ல, அவங்க தர்ஜுமா எடுத்து படிச்சு பார்த்தா என்ன விளைக்குவாங்க. அவ்வளவு தெளிவா கிளீனா நினைஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம், வெறும் அலிப் என்றால் எடுத்து அர்த்தம் கிடையாது. அலிப்னா அலிப்பு தான், எந்த ஒரு கருத்தையும் தராது. லாம்டா லாம்ங்கிற ஒரு எழுத்து தான். இந்த கானா சானா பானா மானான்னு சொன்னாங்கல்ல, அதுதான். கானா காணத்தான், சானாண்டா சானாத்தான், அது ஒரு கருத்தையா சொல்லணும், தராது. அதே மாதிரி அலிப்புண்டா அலிப்புங்கிற எழுத்து, லாம்டா லாம்ங்கிற எழுத்து, மீம்டா மீம்ங்கிற எழுத்து, அலமேன்னு சேர்ந்தா ஒரு அர்த்தம் வரும், ஒரு சொல்லாகும். அலிப்பு லாமு மீமுன்னு எழுத்தா சொன்னீங்களே, ஆனால் கானா மூனா சானா மாதிரி தான் அது வரும். இப்படியான ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான், அலிப் லாம் மீம்னு சொல்றான். இது இந்த மாதிரி ஒரு தட்ட போய் நம்ம சொன்னோம்னா பயங்கர அப்செக்ஷன் வரும். மாற்று மதத்தவர்கள்லாம் இந்த குர்ஆனை குறை காணுவதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அலிஃப் லாம் மீம்னு ஆஹா நம்ம சொன்னபடி கரெக்டா உளறாருன்னு யாராச்சும் கேட்டாங்களா? அலிஃப் லாம் மீம்னு சொன்ன உடனே அது அற்புதமே நினைத்தார்களே தவிர இப்படி அர்த்தம் இல்லாம உளறாரு நினைக்கல. அப்ப இது அந்த காலத்துல ஒரு நடைமுறையில இருக்க போய் தானே அவங்க அப்செக்ஷன் பண்ணல. சஹாபாக்கள யாராவது போய் என்னங்க அலிஃப் லாம் மீம் புரிய மாட்டேங்குது, என்ன விளக்கம், அலிஃப்னா என்ன லாம்னா என்னன்னு கேட்டாங்களா? அப்ப இப்படியான ஒரு வழிமுறை அந்த காலத்தில் இருந்தால் மாத்திரம்தான் இதை பயன்படுத்த இயலும். இல்லாமல் பயன்படுத்தி இருந்தால் சஹாபாக்களும் கேட்டிருப்பார்கள், எதிரிகளும் கேட்டிருப்பார்கள். சஹாபாக்களும் கேட்கவில்லை, எதிரி இவ்வளவு தெளிவா எழுதியிருக்கிறோம். நீங்க என்னத்தான் கேட்டாலும் அந்த நம்ம குறிப்பு 2ஆம் நம்பர் குறிப்பில் எழுதியிருக்கிறோமே, உங்க வாதத்தெல்லாம் கேட்டு போய் இந்த குறிப்பு ஒருத்தர் படிச்சாருன்னு சொன்னா மேட்டர் கிளியரா இருக்குது, 2 வரியை மேவரி பிடிச்சிட்டு கேட்டிருக்காருன்னு விளங்கிடுவாங்க. அதனாலதான் சிலது விட்டுறது. உங்களுக்கு தானே எழுது, உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்களான்னு சென்டிமெண்டா என்ன செய்யறாரு அவரு, அதை அணுகிறார். பதில் சொல்லாம உங்களை பத்தி உங்க தர்ஜுமா பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க. அதுல இந்த முஜீபுர் ரஹ்மான் வாதத்துல சொல்லுவாரு, நான் வரலாற்றில் ஒரு முதல் தடவையா பதிவு செஞ்சுட்டேன். என்ன பதிவு செஞ்சாராம், யாரு இதை எழுதினாரோ அவர் முன்னாடியே அவருடைய தர்ஜுமாவில் உள்ள தப்பை நான் சொல்லி காட்டி விட்டேன், அப்படி மனப்பாடம் பண்றது சொல்லிவிட்டாரு. அது இல்ல சிரிக்கிறது சொல்ல, அதுவே அவருடைய ஒரு ஸ்டைல் அது. அதான் பாருங்க, இலங்கையில் என்ன செஞ்சாரு பாருங்க. இலங்கையில போயிருந்தார். இலங்கையில போயிருக்கும் போது ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க இலங்கை விவாதத்தில். அந்த சொல்லும் போது மறுத்துருவாரு, அவங்க கருத்தை மறுத்துப்படுவாரு. மறுத்துப்பட்டு அவங்க எதை மறுத்தார் அதை தன் கருத்தை இந்த விவாதத்தில் சொல்லியிருப்பார். போன தலைப்புல இலங்கையில அந்த இவருடைய எதிரணியினர் ஒரு கருத்தை வைக்குவாங்க, அது தப்புன்னு சொல்லிவிடுவாரு. தப்புன்னு சொல்லிவிட்டு எதை தப்புன்னு சொன்னார் அதை அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு அதே உதாரணத்தோட சொல்ல போடுங்க. நாங்க ஏன் ஆதாரம் கொண்டு வரணும், அரங்கத்தில இல்லைன்னா இல்ல இருக்க ஆதாரமா அப்படின்னாங்க. உலக விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல வச்சுட்டு உலக விஷயம் பேசுறோமா? பேசுறது குர்ஆன் ஹதீஸ்ல. ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கொண்டு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு தீர்வு காண்பது குர்ஆன் ஹதீஸ் தான்.
அப்படி ஆதாரம் தேவையா? ஆதாரம் தர தேவையில்லை. இதுவும் ஆதாரம். அப்படியே ஒப்பந்தத்தில் குரான் போட்டோம். அதனால ஆதாரம் கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்? மறுப்பவர் தான் கொண்டு வரணும். ஒரு விஷயம் கூடாது அப்படிங்கிறதுக்கு குரான் இருக்குதுங்க, கூடுங்கிறதுக்கு அல்லாஹ் சாத்தா சொல்லிவிட்டான். ஒவ்வொன்றுக்கு அப்ப இந்த அரங்கத்தில் ஒருத்தர் இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பீங்களான்னு இவருக்கு எதிர்பார்த்து கேட்கிறாங்க. அதை கிண்டல் பண்ணினாரு, அதை மறுக்கிறாரு. அந்த மறுத்ததைய இந்த இறைவன் உருவம் உண்டாங்கிற தலைப்பில் என்ன செய்வார், இங்க பேசியிருப்பாரு பாருங்க. அதை எதை அங்க மறுத்தாரோ பதில் சொன்னாரோ அதாவது அதாவது இலங்கையில வந்து நம்ம மக்கள் இந்த கருத்து சொன்னாங்க. நம்ம மக்கள் இல்ல, இவருக்கு எதிரணியில் உள்ளவங்க கருத்து கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்கல்ல, அதையே கொண்டாந்து இங்க கொண்டா வச்சாரு. அப்ப என்னன்னா ஒரு நிலை கிடையாது, என்னத்தையாவது சொல்லணும். சபை வாயில் என்ன வருதோ, முந்தி சொன்னது முரணா இருக்க, காப்பி அடிக்கிறோமே, இதைத்தான மறுத்து பேசிட்டு வந்தோம். மறுத்து பேச நம்ம ஆதரிக்கிறோமே, ஆதரிச்சு பேச அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதற்கு தான் இதெல்லாம் எடுத்து காட்டுற ஒரு மனிதரை எடை போட்டு பார்ப்பதற்கு அவருடைய இந்த தடுமாற்றங்கள், ஒரு தெளிவற்ற தன்மைகள், ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய ஆதாரம். நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படிலாம் ஒரு ஆள் இருக்க முடியுமாண்டு. அதுக்கு அடுத்து வர்றேன், நான் பாயிண்ட் வர்றேன். அலிபுலாமி சொல்லிட்டேன், இடையில ஒன்னொன்னா விடாம சொல்லி புதுசா ஒண்ணு நீங்க வைக்கல, ரொம்ப ஸ்டாக்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு, அதை மொத்தம் முடிச்சிடறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இறைவன் எங்க இருக்கிறான்னு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் பல இடங்கள்ல இறைவன் எங்கும் இருக்கான்னு பேசியிருக்காரு. பல கிளிப்பை சேர்த்து ஜாயின் பண்ணி தான் போட்டோம். இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு, அது அப்படி சொல்றது வழிகேடு அப்படின்ட்டாரு, முடிஞ்சு வச்சு கதை. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த குற்றவியல் சட்டம் இஸ்லாத்துல விபச்சாரத்திற்கு வந்து கடுமையான தண்டனை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த விபச்சாரம் செய்யறதுக்கு வந்து இவங்க சில வழிமுறைகளை வந்து தர்றாங்க. விபச்சாரம் செய்வதற்கு என்ன இல்ல, ஒரு பெண்ணோட ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னா மாட்டிக்கிட்டான். 13 விபச்சாரம் செஞ்சான், கையமயமா போலீஸ்ல பிடிச்சு விட்டாங்க. அப்ப விபச்சாரம் செய்வதற்கு தண்டனை கொடுக்கணும்ல. அப்ப அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அது என் பொண்டாட்டி அப்படிங்கிறான். விபச்சாரத்துல மாற்றான், ஒரு பெண்ணோட கையமயமா மாட்டிட்டாங்க. 4 சாட்சி மார்க் அடிப்படையில் 4 சாட்சிகள்லாம் இருக்கிறாங்க. என்னடான்னு கேட்கும் போது இல்லங்க மனைவிங்கிறான். அவனை ஒன்னும் செஞ்சிடக்கூடாது, தண்டனை கிடையாது. ஏன்பா தண்டனை கிடையாது? சொல்றாங்க பாருங்க, உளவு கால ஹிய இம்ராத்தி, இவன் என் பொண்டாட்டி என்றவன் சொன்னால் லா ஹத்த அலைஹி, அவன் மீது இந்த ஹத்து என்கிற தண்டனை இல்லை. வலா அல சுஹூதி, சாட்சி சொன்னாங்கல்ல அவன் விபச்சாரம் செஞ்சாண்டு, அது அவதூறு வரும்ல, அவங்க மேலும் தண்டனை கிடையாது. எந்த அளவுக்கு லவிதா அன்னஹா ஜௌஜத்தஹு ஃபலா ஹத்த, அத பஹ்ருங்கிற கிதாபுல இருக்கு. ஒருத்தன் வந்து மனைவிதான் என்று வாதிட்டு விட்டாலேயே அவன் மீது ஹத்து கிடையாது. இன்கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவ வந்து இன்னொரு மனைவியா இருந்தாலும் சரி. எப்படி கேட்ட, ஒரு பொம்பளையோட மாட்டிட்டான், அவன் பொண்டாட்டியே கிடையாது, வேற ஒருத்தனுக்கு தான் பொண்டாட்டி இருந்தாலும் வாயால பொண்டாட்டின்னு சொல்லிட்டா, பொண்டாட்டின்னு சொன்ன பிறகு எப்படி ஒன்று தண்டிக்கிறது? அப்படி சட்டம். இப்படி சொன்னா எவனாச்சும் விபச்சாரம் தண்டிக்கப்படுவானா? இந்த சட்டத்தை அப்படி பெருந்தெடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, மாற்ற 50 பேர் என்ன பண்ணிடுவான், ஏன் பொண்டாட்டின்றான். அது அடுத்தவன் பொண்டாட்டி. அப்படித்தான் அடுத்தது தெளிவான வாசகம். நான் வந்து கூட குறை சொல்லல, லவிதா மூலத்தை பாத்துக்கிறங்க. ஒருவன் வாதிடுவானையானால் அன்னஹா ஜௌஜத்துஹு, இவள் என் மனைவி என்று வாதிடுவாளையானால் ஃபலா ஹத்த, அவனுக்கு தண்டனை கிடையாது. ஒயின்கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவள் இன்னொருவனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. ஒலா யுகல்லஃபு யுகாமத்துல் பையினா, ஆதாரத்தை கொண்டு வா என்று கேட்கக்கூடாது. இன்னொருத்தவங்க பொண்டாட்டிங்கிறா, என்னடா இப்ப ஆதாரம் கேட்கக்கூடாதான், சொல்லிட்டாலே போதுமா அப்படிங்கிறாங்களே. இது என்ன மார்க்கம் இது? இந்த மாதிரி ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்க முடியுமா? குர்ஆன்ல இப்படி இருக்குமா? நபி வழியில் இருக்குமா? குர்ஆன் நபி வழிக்கு தப்சீராகத்தான் மதுஹப் நூல்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, இதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள சட்டம் தப்சீரா? இப்படி இருந்தா உலகத்தில் எவனையாவது விபச்சாரத்தில் தண்டிக்க முடியுமா? மாற்ற எவனா இருந்தாலும் நெஞ்சிருவான், என் பொண்டாட்டின்ற வேண்டியதான். அடுத்த பொண்டாட்டியா இருக்கலாம், கல்யாணம் ஆவாதவளா இருக்கலாம், அவ எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம். அதுலயும் ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லையா? ஒரு போலியா கூட ஒரு காப்பியை கொண்டாந்து காட்ட தேவையில்லை, ஒரு பேப்பரை. நான் பொண்டாட்டி அவ்வளவுதான், பேசாம போலீஸ் போயிட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளவு அற்புதமான ஒரு சட்டம் நாட்டில இருந்து உருப்படுமா? அது யூரோப்பியெல்லாம் அதை விட நாசமா போயிடும். மேற்கத்திய நாடுகளை விட கேடுகட்ட விபச்சாரங்களும் ஒழுக்க கேடுகளும் மலிஞ்சு போயிருமா இல்லையா? இப்படியான ஒரு இதை ஒரு கிதாபுன்னு சொல்லி மதரசால வச்சுக்கிட்டு சின்ன பசங்களை வச்சுட்டு ஓதி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அதுதானே கேள்வி. அன்பானவர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் ஒருவர் சொன்னதாக கூறும் பொழுது
அதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, பின்னால் என்ன சொன்னாங்க, அப்படி கவனிச்சு சொல்லணும். அவசரப்பட்டு பாதியை மட்டும் வச்சு முடிவெடுக்கலாமா? உன் பேர் என்னப்பா? அல்லான்னா உடனே அடி அல்லா பிச்சைன்னு சொல்ல போனா முடியல. அந்த அளவுக்கு அவசரப்பட்டு சில பேர் அடிச்சு போடுறது என்ன. அந்த மாதிரி இவர் என்ன கொலை செய்யறேன்னு சொன்னாருங்க. இந்த பாருங்க கிளிப்பு, நான் கொலை செய்வேன் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து பார்த்தா என்று என்னை மிரட்டினான்னு இருக்குது. நான் கொலை செய்வேன் இப்படி எல்லாம் அறகுறையா. இப்ப பாருங்களேன், சோழ பேசுன சொன்னாங்களே, அதுக்கு அதான் உதாரணம். அங்க இறந்து போனவங்க குர்ஆன் ஓதுறது ஹராம் கூடாதுன்னாங்க. ஹராம் சொன்னா ஆதாரம் நாங்கன்றோம். அதுக்கு அப்படி கேட்கத்தானே செய்வோம். மார்க்கத்துல அல்லாஹ் தஆலா எதை ஹராமா சொல்ல நான் விளக்கம் செய்யறேன். அந்த விளக்கத்தை அவங்க பார்த்தானே தெரியல. ஆனா ஒரு வகையில சந்தோஷம், நம்முடைய பயனையெல்லாம் ரொம்ப நம்ம மக்கள் விட அவங்க தான் அதிகமா கேட்கறாங்க ஆகி போச்சு. அந்த வகையில ரொம்ப சந்தோஷப்படுறோம். அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவான்னு வைங்களேன். இப்ப என்னன்னு கேட்டா நம்ம அதோட தொடர்ச்சியே இருக்குது. அது தொடர்ச்சியை விட்டு விட்டாங்க. என்னது அதுல சொல்றோம், அல்லாஹ் தஆலா பெண்களை யார நிக்கா பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹுர்மத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும். அவ அப்படிங்கும் போது யாரா பண்ணுவா? அப்ப மத்த பெண்கள்லாம் கூடும். அப்ப ஹராமானது இருக்குது. எந்த பெண் கூறப்படலையோ அவங்க ஹலாலு. அப்ப சாப்பிடுற விஷயத்துல அல்லாஹ் சொல்றான் எது கூடும் எது கூடாது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஹுர்மத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு அப்படின்னு பட்டியல் போடுறான். இதுவெல்லாம் உங்களுக்கு கூடாது. இப்ப மத்ததெல்லாம் கூடும். உதாரணம் கூட சொல்றேன், அங்க பாலானம் ஒண்ணு வைப்பாங்க அங்க இடியப்பத்துக்கு. அது கூட சொல்றேன், பாலானம் கூடுமா கூடாதா? அல்லாஹ் தஆலா தடை செய்யலையில கூடும் அவ்வளவுதான். அப்ப பாலானம் கூடும் என்பதுக்கு ஆதாரம் தாண்டா எங்க போறது? இது எல்லாம் விளக்குற எல்லாம் இதுல வருது. அதெல்லாம் பார்க்கல. நம்ம கேட்ட பிரியாணி சாப்பிட்டோம். ஒரு ஆள் கேட்கிறாரு, பிரியாணி சாப்பிட்டு என்ன ஆதாரம்டாரு. இப்ப நீங்க உடனே ஆதாரமா கொண்டு வரீங்க குர்ஆன் ஹதீஸ்ல. அல்லாஹ் எது ஹராம் சொல்லி இருக்கிறானோ அதுல கட்டுப்படுதாப்பா? இல்ல கூடும் அப்படிதான் சொல்லுவீங்க. இதான் நான் அங்க சொல்றேன். அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? ஆனா நீங்க உருவம் இருக்குங்கிறது இல்லாத ஒரு கருத்தை கொண்டு வரீங்க இஸ்லாத்துல. அதுக்கு ஆதாரத்தை தாங்க. என்ன அங்க சொன்னது இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? அங்க அப்படி சொன்னார், இங்க இப்படி சொன்னார். அங்க கேட்ட கரெக்ட் தான். தப்பா? ஒரு விஷயம் ஒரு ஆள் ஹராம்ங்கிறாரு, இந்த விஷயம் மார்க்கத்தை செய்யக்கூடாதுங்கிறாரு. ஆதாரம் கப்பமா இல்லையா? ஆதாரம் நாங்கன்றோம். இப்ப நீங்க மார்க்கம் இல்லாத ஒண்ணு கொண்டு வர்றீங்க, ஆதாரம் நாங்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. இப்ப ஒரு ஆள் சொல்றாரு அல்லாஹ்வுக்கு தலை இருக்குங்கிறாரு, நான் இல்லங்கிறேன். இல்லங்கிறது ஆதாரம் தான்டா. இருக்குன்னு நீ ஆதாரம் தான். தலை இருக்குன்னு சொன்னீங்க, ஆதாரம் தான் கேட்பேன். குர்ஆன்ல தலை இருக்குன்னு இல்ல, அதனால தலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாக்கா சரியாகுமா? அல்லாஹ் 5 கைன்றாரு, நான் இல்லன்றேன். 5 கை இல்லங்கிறது ஆதாரம் தான் என்கிட்ட கேட்டாக்கா? 5 கை இருக்கிறவங்க ஆந்தாருன்னு ஒரு பையனை பிடிச்சி சில பேர் 5 கையெல்லாம் வருது, இவனுக்கு 5 கை இருக்குதுல்ல, அவனுக்கு 5 கை இருக்கு, சரிதான், ஆதாரம் இல்ல இருக்குது, காட்டிட்டா ரைட்டு. இல்லண்டா என்ன செய்யறது? அப்ப யாரு இந்த விஷயத்துல மார்க்கத்தை இல்லாத விஷயத்துல உண்டுன்னு சொன்னாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வரணும். மார்க்க சட்ட பிரச்சனையில இது ஹராம் கூடும் கூடான்னு சொன்னா அவங்க ஆதாரம் கொண்டு வரணும். அங்க பேசுறது கரெக்ட் தான், இங்க கேட்டது சரிதான். இல்லண்டாக்கா ஒரு ஆள் தலை இருக்கும் பாரு, 5 தலை இருக்கும் பாரு, 5 கை 10 கை இருக்கும் பாரு, எல்லாம் இல்ல மறுப்பேன். ஆதாரம் கேட்பாரு, 10 கை இல்லன்றீங்கல்ல, ஆதாரம் தாங்க பாரு. ஆதாரம் லைசக்கு மிதிலி செய்யும், அதை வச்சுதான் சொல்றேன். இல்ல பத்தி ஆதாரம் இல்ல 10 கைக்கு, அப்ப 10 கை உண்டு அவர் சொல்றாரு. கரெக்டா இருக்குமா? அல்லாஹ்வுக்கு 10 கை ஆகுமா? என்ன பேசுறீங்க? அதனால அங்க பேசுறதுங்கிறது கரெக்ட் தான். அது கரெக்டா எல்லாத்தையும் கேட்கணும். அறகுறையா பேசினா இப்படித்தான் ஆகும். நான் கொலை செய்வேன் மறுநாள் ஆகும். அதனால எதுவுமே சரியா பாடுங்க. நம்முடைய வசனம் கலாலா விஷயத்தை கேட்டாங்க. ஆக தகுதி இல்லாதவர் தான், குர்ஆனுக்கு தகுதி இல்லாதவர் தான் விளக்கம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் காலையில இருந்து. கலாலாவுல ஒரு வசனம் மாற்றப்பட்டிருந்தாங்க, எப்படி சொன்னீங்கன்னு கேட்டோம், சொல்லல. அதே போல முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற ஜகாத் கொடுக்கலாம், நீங்க தவறான ஹதீஸ் சொன்னீங்க, எப்படி கேட்டோம், சொல்லல. அப்ப பதில் சொல்ல முடியலன்னு சொன்னா தகுதி இல்லாதவர் தான் அந்த மொழியாக்கத்தம் செய்திருக்கிறாங்க, நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை விட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்களோ பொம்பளைங்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஹஜ்ஜு போனதா பதில்? புகாரிக்கு என்னங்க நீங்க ஹதீஸ் கொண்டு வந்தீங்க, அந்த கருத்து இல்லைங்கன்னு சொன்னா ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல அப்படின்ற அது பதிலாது சம்பந்தம் எல்லாம் பேசுங்க. நேரம் இல்லைண்டாக்கா நீங்க நேரம் எடுத்துக்கிறீங்க. அதுக்காக வேண்டி நேரத்தை கழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாம பேசறானா? கேள்வி நீங்க எழுதுனதை வச்சிருக்கிறேன், யாரோ எழுதுனா கேட்கிறேன், நீங்க எழுதுனது நான் நேரம் கேட்கிறேன், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே போலங்க ஒரு பெண்ணுக்கு மன விலக்கு கொடுக்கிற உரிமை இருக்குன்னு சொன்னீங்க, ஆணை போல் உரிமை இருக்குன்னு சொன்னீங்க, சம்பந்தம் இல்ல அது சொல்லியிருக்கேன்னு சொன்ன, அது ஏதாவது விளக்கம் கொடுத்தீங்களா? இல்ல. அதே போல அலிஃப் லாம் மீமுக்கு நீங்க என்ன விளக்கம்? நான் கேட்டதுக்கு பதில் சொன்னீங்களா? அந்த காலத்து அரபிகளுடைய வழக்கம், அதைத்தான் இறைவன் சொல்லியிருக்கான். நீங்க அந்த காலத்து அரபு வழக்கம் என்றால் ஒரு அரபி இப்படி சொல்லி இருக்கிறார் என்ற ஆதாரம் கட்டணம் செஞ்சீங்களா?
அதனாலதான் சொல்றேன், பதில்ங்கிற பேர்ல நாளைக்கு இதெல்லாம் பதில் சொன்னா பதில் ஆகாது. இப்ப நீங்க ஒரு பதில் பேர்ல ஒண்ணு சொன்னீங்க, நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கேன்? அந்த காலத்து இலக்கியவாதிகளுடைய மரபு நீங்க ஒரு இலக்கியவாதி இப்படி சொல்லி இருக்கிறோம், ஒரு ஆதாரம் காட்டுங்க. இல்லன்னா பொய் தானே, ஏன் பொய்ய பதிவு பண்றீங்க? அப்பாவி மக்களுக்கு இது சொல்றீங்க? ஒதுங்கிடணும். ஒண்ணு பதில் சொல்ற மாதிரி இருந்தாக்கா எழுதணும், தப்சீர்ல தவறான கருத்து இருந்தாலும் சுட்டி காட்டுவோம், பதில் சொல்ல தெரியணும். இல்லன்னா ஒதுங்கணும், அதான் முறை. இது சம்பந்தம் இல்ல, ஹஜ்ஜுக்கு அந்த பொம்பளை போனாங்க, இவங்க இப்படி வந்தாங்க, இதெல்லாம் பதில் ஆகாது. நான் கேட்ட கேள்வி அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்க எழுதின பிரச்சனை, அதான் பிரச்சனை. யாரோ எழுதினாங்கன்னு சம்மதம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க எழுதின தப்புன்னு நான் நேரடியா சொல்லிட்டு பதில் சொல்லவே இல்லை. அப்ப இல்ல என்ன வழங்குது? பதில் இல்ல. அப்ப பதில் இல்லைன்னு சொன்னா ஏன் தமிழாக்க பேர்ல இறங்கணும்? பேசாம மத்தவங்க சொல்ற கேட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம், ஆய்வெல்லாம் தேவையில்லை. ஆய்வு செய்யறதா பதில் சொல்லி ஆகணும். அதே போல இந்த இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம்ங்கிறது அப்படி ஏதாவது சொன்னாக்க சஹாபா பெருமக்கள் கேட்டிருப்பாங்கல்ல. இங்க என்ன சஹாபா பெருமக்கள் அர்த்தம் தெரியல, இது அரபி இலக்கியவாதிகள் செல்லதான் சொன்னாங்களா? சஹாபிகள் கேட்டு செல்லதாசன் பதில் சொன்னாங்களா? அப்படி இல்ல. அப்ப எப்படி முடிவு வந்தீங்க இத? அப்ப சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னா அப்படியே நம்பினாங்க. ஆமா, அதுதான் நம்பிக்கை. எல்லாமே அறிவுபூர்வமா இருந்துச்சு. அப்ப இது மட்டும் தான் அறிவுபூர்வமா இல்லையோ? நான் கேட்கிறேன், இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்து ஈசா பிறந்தாலும் குர்ஆன் சொல்லுது, இது அறிவுபூர்வமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இப்போ ஒரு பொம்பளை சொன்னா எனக்கு எந்த ஆணும் இல்லாம நான் பிள்ளை பத்துட்டேன்டா, இப்ப நம்ம ஒப்புக்கொள்வோமா? அறிவுக்கு பொருந்துதா? குர்ஆன்ல இருக்குதுல. அப்ப சஹாபா எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? நபின்னு நம்பிட்டாங்க. அவங்க சொன்னா உண்மையா இருக்கும், அல்லாஹ் சொன்னதான் சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை தான். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வருது, கண்மூடி கண் திறப்பதுக்கு முன்னால ஜின்னு கொண்டு வந்து சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் நல்லடியார் சொன்னாரு, கேட்டாரு, அப்படின்னு போல செஞ்சு காமிச்சிட்டாரு. இந்த கட்டத்துல அது எப்படி கொஞ்ச நேரத்துல முடியும்? அறிவு ஏற்றுக்கொள்ளுதா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வசனம்ங்கறாங்க, நம்புறோம். அப்படிதான் சஹாபா பெருமக்கள் நம்பினாங்க. எல்லாத்தையும் அறிவுபூர்வமா ஒப்புக்கொண்டாங்க. அறிவுலாம் மட்டும் அறிவுபூர்வமா இல்லங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா ஒப்புக்கொள்வோம், அப்படிதானே? மேராஜுக்கு போனான்ட்டு இருக்குது, சுப்ஹானல்லாஹி அஸ்ஸரா பி அப்தின்னு இருக்குது, போயிட்டு வந்தாங்கல்ல, அறிவுபூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? நபி சொன்னாங்க, நம்புறோம். அப்படிதான் அலிஃப் நபி சொன்னாங்க, நம்பினாங்க. என்னமோ மற்றதெல்லாம் அறிவுபூர்வமா ஏற்றுக்கொண்ட மாதிரி இது மட்டும் தான் பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அர்த்தம் இல்லைன்னா கேட்டிருப்பாங்கல்ல, மத்தவங்க எல்லாம் குறை சொல்லி இருப்பாங்கல்ல. மத்தவங்க குறை சொன்னா எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க, ஒரே நேரில் இப்படி போயிட்டு முடியும் தான் கேட்டிருப்பாங்க, எல்லாம் சொல்லதானே செஞ்சாங்க, நம்பினாங்கல்ல. இப்படித்தான் எல்லா விஷயமும். அதனால அல்லாஹ் இது வார்த்தை வெறும் அர்த்தமே இல்லாத சொற்களா தான் மத்தவங்க என்ன சொல்லிட்டு போட்டேன். ஆனா அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். நீங்க மத்தோட வழக்கமா இருந்தா ஆதாரம் காட்டுங்க, இல்லன்னா பொய்யாகி போச்சு, இல்லாத ஒரு தகவலை நீங்க பதிவு பண்ணி இருக்கிறீங்க, இல்ல ஆதாரம் காட்டாங்க. ஒரு புலவர் இப்படி செய்திருக்கிறார், காட்டுங்க. பதில் சொன்னீங்க, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க ஆதாரம் காட்டினாதான் பதில் சொன்னது ஆகும். இப்படி எத்தனையோ கேள்வி கலாலா விஷயத்துல கேட்டோம், இன்னும் பதில் சொல்லல. அப்ப அதனால இருந்துக்கிற அடுத்து என்னன்னு கேட்டா, பொருத்தம் இல்லாத வசனங்கள் அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கிறாங்க. அதுல வசனத்தை எப்படி தீர்மானிக்கணும் சொல்றாங்களாம். அதான் ஒவ்வொரு வசனமும் இப்படி முழுமை பெறும் வாசகம், அப்பதான் அது அறிவுபூர்வமானது. இப்படி சொல்லலாமா? இப்படி இருந்தாதான் அறிவுபூர்வம்னு சொன்னா, வசனம் இல்லாத ஒரு வசனமாக இல்லாத ஆயத்து இருக்குது. அதாவது வசனம் வாசங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட சொல்றேன், வாசகம் இல்லைங்க, ஆனா குர்ஆனே வசனங்க அப்படி இருக்குதுங்க. அவங்க ஒப்புக்கொள்ளப்பட்டதுல இருக்கு. உதாரணத்துக்கு அல்ஹம்து சூரா 7 வசனம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், வலகத் ஆதேனாக சபஅம் மினல் மசானி, அல்லாஹ் சொல்லிட்டான். சபுல் மசானினா என்ன? 7 வசனங்கள் உள்ள சூரா. ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, சபுல் மசானிங்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபூ ஸஈத் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க தொழுதுட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூப்பிட்டாங்க, லேட்டா வந்தாங்க, நான் தொழுதுட்டு இருந்தாங்க. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானுங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நீ வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா வசனத்தை ஒரு சூரா தந்திருக்கிறான், அதுல 7 வசனங்கள் புகாரில் இருக்குது, 7 வசனம். அர் ரஹ்மான் ரஹீம் அது வாசகம் அல்ல, வசனம் தான். மாலிக் யௌமித்தீன் வாசகம் அல்ல, வசனம் தான். அப்படி வாசகமா இருந்தாதான் அறிவுக்கு பொருந்தும். அறிவுக்கு பொருந்தா சலாம் சொல்லிட்டாங்களா? நீங்க என்ன நிர்மாணிக்கிறீங்க? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? அதான் எங்க கேள்வி. நீங்க எழுதிருக்கீங்கல்ல, இந்த அதிகாரத்தை தந்தது யார் அப்படிங்கிறது. அடுத்ததாக அசிங்கத்தை பத்தி இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க தஃப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க, 2 குடும்பத்தார் பக்கத்தை உட்கார்ந்து சாப்பிடலாங்கிறாங்க. 2 குடும்பத்தார். அதுக்கு என்னங்கன்னா லைசலமா ஹர்ஜுங்கிற அந்த வசனத்தை விளக்கம் கொடுக்கறாங்க. 376 பிறர் வீடுகளில் சாப்பிடுதல். 2 குடும்பம் என்ன அர்த்தம்? ஆண்கள் பெண்கள். அப்ப அந்த ஆண்கள் பெண்கள், இந்த ஆண்கள் பெண்கள் 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அவர் மனைவி இவர் மனைவி எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இது என்ன நாகரிகமா, பண்பாடா? இது அசிங்கம் இல்லையா? என்ன தர்ஜுமால போய் இதை வச்சிருக்கிறீங்க? தர்ஜமாவுல இப்படிப்பட்ட அசிங்கம் எது வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க அசிங்கம் சம்பந்தமில்லா தலைப்புல தலைப்பா இருந்தா பேசாம பிரச்சனை இல்லை.
அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னுடைய தமிழாக்கத்தில் அசிங்கம் இருக்குன்னு முதல்ல அசிங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அசிங்கம்? 2 குடும்பத்தார் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது பயங்கரமான அசிங்கம்னு சொல்லி. இப்ப கழுதையுடைய இதை எடுத்து கொண்டாந்து நுழைத்துக் கொள்வது அசிங்கம் இல்லை. வெட்டி போட்ட ஒரு ஆணுடைய உறுப்பை எடுத்து கொண்டு வந்து அது மிருகத்தினுடைய உறுப்பா இருந்தாலும் சரியே அப்படிலாம் எழுதியிருக்கு. அதை கொண்டாந்து ஒரு பெண் வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது, அதுவும் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது இப்படிலாம் செஞ்சா அது ஒன்றும் சட்டம் வேற இதுல, அதனால வந்து என்ன இல்ல தப்பு இல்லை என்கிற மாதிரி உள்ளது. ஓரின சேர்க்கையில் ஈடுபடலாம் என்பது, மிருக புணர்ச்சி செய்யலாம் என்பது, புணத்தோட புணர்ச்சி செய்யலாம் என்பது, ஏன் விசாரத்தில் மாட்டிக்கிட்டு ஏன் பொண்டாட்டி தான் என்று சொல்லலாம். இதெல்லாம் வந்து அசிங்கம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தக்க அழகான விஷயங்கள். எது ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது என்னவா இருக்கு அசிங்கம் பாத்துக்கிறீங்க. அதாவது அசிங்கத்தை வெறுக்கக்கூடியவரா இருந்தா எதை வெறுக்கணும்? இதையில வெறுக்கணும். இப்படி அசிங்கத்தை சொல்றாங்க, வெச்சு தலை குனிகிற அளவுக்கு ஆகுத. அந்த தப்சீருக்கு சொன்ன மாதிரி மதுகபம் குப்பைதான் ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சுட்டா எல்லாம் டாபிக் ஓவர் ஆயிருமே. இவ்வளவு அசிங்கத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்னா உட்காந்து திங்கலான்னு இருக்காங்க. ஏங்கிறீங்க இந்த ஒன்னாவது திங்கலான்னு நானா சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை 24வது சூராவுல 61வது வசனத்துல அல்லாஹ்வுடைய அந்த நேரடியான மொழிபெயர்ப்பு போட்டுட்டு இந்த நேரடி மொழிபெயர்ப்புல அது விளங்குதுன்னு எழுதியிருக்கிறேன். நீங்க முதல்ல அந்த 24, 61 வசனத்தை வாட்சி காட்டிவிட்டு இதுல இருந்து அது விளங்குதான் ஆர்குமெண்ட் பண்ணுங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்கு வேற வேற ஆதாரங்கள் நான் அதிசயம் அப்புறம் வைக்கிறேன். அதுதான் டாபிக்கா இருந்தால் முதல்ல ஆர்குமெண்ட் பண்றீங்கல்ல. சும்மா சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள், ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்லிவிட்டார்கள். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லுதா இல்லையா? கூடிய குறைய சேர்க்காம கரெக்டான அர்த்தத்தை செய்யுங்க. செஞ்சுட்டு நான் எழுதிருக்கேன்ல இதுல இருந்து கருத்து வருதுன்னு, அந்த கருத்து வரலன்னு நீங்க நிறுவுங்க. நிறுவிட்டு என்ன செய்யுங்க? இப்படி பொய்யா எழுதிருக்கேன்னு கேளுங்க. என்ன சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லுகிறார்கள், அது என்னது இந்த வசனத்துல சொல்றாங்க, மக்களை பார்த்து என்ன செய்யணும், இந்த மாதிரிலாம் சொல்லலாமா அப்படி கேட்கணும் நீங்க. அதனால அந்த வசனத்தை முதல்ல சொல்லுங்க. இந்த மதுகப அசிங்கம், தர்காவுக்கு போய் ஆணு பண்ணு கட்டி புடைச்சி அந்த அசிங்கங்கள் நடக்குத, அதுகளெல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க. அதை செய்யறவங்க நீ இதை கேட்கறீங்க ஒன்னா திங்கிறத பத்தி. சரி, அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கலாலாவுக்கு சொல்லலங்கிறாங்க. கலாலாங்கிறது வந்து குர்ஆன்ல 2 இடத்துல வருது. ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லப்படுது, கலாலாக்கு மீனிங் என்னன்னா வாரிசு இல்லாமல் இறந்து விட்டு சகோதரி மட்டும் இருக்குது. ஒருத்தன் இறந்துட்டான், அவனுக்கு புள்ள குட்டியே இல்ல, சகோதரி தான் இருக்கிறான், அதுக்கு பேரு கலாலான்னு பேரு. இந்த கலாலாங்கிறதுக்கு ஒரு வசனத்துல 6ல் 1 கலாலாவா இருந்தா செத்தவனுடைய சொத்துல அவனுடைய சகோதரிக்கு என்னது 6ல் 1. இன்னொரு வசனத்துல இருக்கிறது வந்து பாதி 50% அப்படின்னு இருக்கிறது. இப்ப 6ல் 1 என்பது 2லையும் ஒரே சகோதரிங்கிற வார்த்தை தான் வருது. அப்ப 6ல் 1 என்பது 50%, 2ல் 1 என்பதும் முரணான ஒரு செய்தி. இது உண்மையா இருந்தா அது உண்மையா இருக்காது, அது உண்மையா இருந்தா இது உண்மையா இருக்காது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் எது கடைசியாக வந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விதி பிரகாரம் இந்த பாதிந்து வரக்கூடிய ஆயத்து தான் பராபின் ஆசிப் அறிவிக்கிற பிரகாரம் குர்ஆன்ல கடைசியா இறங்கின வசனம். அதுதான் குர்ஆன்ல கடைசியா இறங்கி இருக்குமே. ஆனால் பாதிங்கிற சட்டம் அந்த 6ல் 1 மாத்திருச்சுன்னா சேர்த்து சொல்ல மாட்டாங்க. மூளை உள்ளவர்கள் விளங்கிக் கொள்றது இப்படித்தான் நிறைய விஷயங்கள் 1, 2 தான் மாத்தப்பட்டுச்சு வரும். மீதி எல்லாம் நம்மள தான் விளங்கிக் கொள்ளணும். முரண்பாடா இருந்தால் 2 முரண்பாடாக இருந்தால் கடைசியா வந்தது அல்லாஹ் முரண்பட மாட்டான். கடைசியா வந்தது முந்தி உள்ளதை மாத்தி விட்டது. இதை சொல்லி இதுக்கு என்ன முதல் நிரூபிட்டமே. எந்த தப்சீர்லயாவது இருக்கான்னு கேட்டீங்க. தப்சீர்ல இருக்கு நீங்க சொன்னதுனால இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம்னு சொன்னார்னு சொன்னே தவிர நாங்க வாரத்தில் நிறுவி இருக்கிறோம். தப்சீர்ல இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, எங்களுக்கு முந்தைய யார் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, அதுல அந்த வசனத்தில் இருக்கான்னு நாங்க பார்ப்போம் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறோம். 4வது தலைப்பு அதுதான் வச்சிருக்கிறோம். எவருடைய துணை இல்லாமல் குர்ஆன் விளங்க முடியும்னு சொல்லக்கூடிய நாங்க என்னத்துக்கு தப்சீர்ல எவரா சொன்னாரான்னு பார்க்கணும். எவரா சொன்னாருன்னு பார்த்தா மல்லாக்கப்படுத்தாங்க தொடையில் உட்கார்ந்தாருங்கிறதெல்லாம் கிடைக்குமே. அதெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் நாங்க இருக்கிறோம். அதனால அது வேண்டியது இல்லையா? நாங்க எவரும் சொன்னாருன்னு நாங்க சொல்லல, நீங்க சொன்னதுக்காக தான் நாங்க சொன்னோம். எவரும் சொல்லியிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஹலாலாங்கிறது மாற்றப்பட்டு தான் விட்டது. மூளை உள்ள யாருக்கும் விளங்கும். அது முதல் இறங்குனது 2வது இறங்குனது இந்த ஆதாரம் கிடைக்குமே. ஆனால் இது அதை மாத்திருச்சு என்று சொல்லணுமே தவிர 6ல் 1 சரி பாதியும் சரின்னு சொல்லக்கூடாது. அந்த சகோதரிக்கு வேற அர்த்தம், இந்த சகோதரிக்கு வேற அர்த்தம்னா அது அல்லாஹ் ஒரு சொல்ல சொல்லிட்டது. நீங்க ஏன் சொல்றீங்க? அதை அல்லாஹ் ஒரே வார்த்தை தானே பயன்படுத்தி இருக்கிறான், அதுக்கும் பதில் சொல்லித்தான் இருக்கிறது. மத்த ஒன்னொன்னா முடிச்சுட்டு வர்றேன். அடுத்து என்னன்னு கேட்டா ஒரேடியா பதிலா சொல்லிட்டு இருக்க நினைக்கூடாது. ஒன்னொன்ன குறைச்சிக்கிட்டே வர்றேன். நான் புதுசு வச்சு ஆகணும். அம்புட்டையும் ஏதாவது யாரு இந்த மதுகபை நியாயப்படுத்தி
சாவியும் சரி ஹனபியும் சரின்னு திருப்பி திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் முன்னிலையில வைத்து 10 வருஷமாக கேட்ட கேள்வியை இன்னைக்கு ஒரு வரலாற்று பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முன்னிலையை வைத்து அவருடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு அவ்வளவு பேரும் பார்வையாளரை சாட்சியா வைத்துக் கொண்டு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி வெக்கி தலைகுனிற அளவுக்கு நான் கேள்விகளை கேட்கிறேன். இது பெரிய ரெக்கார்டுங்க. எங்க சொல்லிட்டு இருக்கிறேன்? பப்ளிக் மீட்டிங்ல சொல்றேன். யாரு மதுஹப் நியாயம் அது சவால் வேற முன்னாடி சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டீங்களா? அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைத்தாக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதையும் நானும் பதிவு செய்ய விரும்பி கொடுக்கிறேன். இது காப்பி அடிச்சு நானா சொல்றது, இது வேற யாரும் காப்பி அடிச்சு சொல்லல. அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது விபச்சாரம் செஞ்சா நம்ம மார்க்கத்தில் பெரிய தப்புன்னு தெரியுது. இந்த விபச்சாரத்திலேயே நம்ம தண்டனை இல்லாம தப்பிச்சுக்கிறதா இருந்தா நல்ல ஊம பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணணும். ஒரு ஊர்ல ஊம பொண்ணா இருக்குன்னு வைங்களேன், ஊம பொண்ணை பார்த்து ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டானே ஆனால் அவனுக்கு தண்டனை கிடையாது. பேசுற பொண்ணை விபச்சாரம் பண்ணாதான் தண்டனைங்க. ஊம பொண்ணா இருந்துச்சுன்னு வைங்க, எவன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி யாருக்கு பொண்டாட்டியா இல்லாண்டாலும் சரி எழுதி வச்சுக்கிறாங்க. மதுஹப்ங்கிற பேர்ல சட்டங்கிற பேர்ல நெஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப எப்படி எழுதிருக்கிறாங்க? அதாவது லவ் ஜனாபி இம்ராத்தின் ஹர்சா, ஊமை பெண்ணோடு ஒருவன் போடுங்க 8ஆம் நம்பர். லவ் ஜனாபி இம்ராத்தின் ஹர்சா, ஊமை பெண்ணோடு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சானே ஆனால் லா ஹத்த அலா வாஹிதி மின்ஹுமா, 2 பேருக்குமே தண்டனை இல்ல. யாருக்கு இல்ல? ஊமை பொண்ணுக்கும் கிடையாது. அது விட இல்ல பரவாயில்ல போயிட்டு போகுது. கெடுத்தான அவனுக்கும் இல்ல. ஊமை பெண்ணோட விபச்சாரம் பண்ணி 4 பேர் பார்த்து கையங்கலமா பிடிச்சி எவ்வளவு நிறுவனமானாலும் ஊமை பொண்ணை கெடுத்துட்டாண்டா என்ன இல்ல, தண்டனை இல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு சொல்லி கொடுக்கறது எதுக்கு? பார்த்து ஊமை பொண்ணா பச்சீங்கடா மாட்டிக்கிறா, அதான அர்த்தம் இதுக்கு. இது ஊமை பொண்ணை கெடுத்தால் தண்டனை இல்லைன்னா இது எதுக்கு இது எழுதி வச்சுக்கிறீங்க? இதனுடைய அவசியம் என்ன? அதே மாதிரி என்ன பண்றாங்க, பல இடத்துல எழுதுறாங்க. இது கன்சுத்தக்காய்க்கு பஹ்ரூராய்க்கு இருக்குதா. அப்புறம் ரஜுலுன் ஜனாபி விஹர்சா அஹ்ரஸ் ஜனாபி இம்ராத்தின், ஒரு ஆம்புல பொம்பளை ஊமையோட விசாரம் பண்ணி விட்டான், அல்லது ஆம்புல ஊமை இல்லாத பொம்பளோட விசாரம் பண்ணிட்டான், லாகத் அது தண்டனை கிடையாது. ஒரு ஆம்புல போய் என்ன ஊமை பொண்ணுட்ட விசாரம் பண்ணாலும் தண்டனை இல்ல. அதே மாதிரி ஊமை ஆணுட்ட ஒரு பொம்பளை விசாரம் பண்ணிட்டான்னு வைங்க, அவனை கணக்கு பண்ணி கெடுத்துட்டான் அவன் வந்துட்டா அவளுக்கு தண்டனை கிடையாது. அப்ப ஆம்பளைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, பார்த்து ஊமையா பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. அது ஊமைக்கு சர்டிபிகேட் அந்த காலத்துல என்ன எப்படி இருப்பாங்க? என்னடா ஊமை செய்ய போச்சு. நல்லா இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டியதான், ஊமைக்கு என்ன சர்டிபிகேட்டை காட்ட முடியும்? அப்ப ஊமைக்கு தண்டனை இல்லைன்னு தெரிஞ்சு வச்சிருந்தான்னு சொன்னா மாட்டும் போது என்ன செய்வான், ஊமை ஆயிக்கிடுவான். அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்கிறாங்க. இது விபச்சாரம் மட்டும் இல்ல, எந்த குற்றத்துக்கும் ஊமைக்கு தண்டனை இல்லையா. லா யூஹதுல் அஹ்ரசு பி ஹத்தி ஸினா வலா பி ஷைஇன் மினல் ஹுதூத். விபச்சாரம் மட்டுமல்ல எந்த ஒரு தண்டனை அவனுக்கு நிறைவேற்றக்கூடாது. ஊமை நாம விளங்காம இந்த பிச்சை எடுக்கிறான் உள்ள சின்ன சின்ன புள்ளைகள் எடுத்து பிச்சை திருடுறாங்க, தேவையில்லா திருட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஊமைகளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான்னு வைங்க, ஒரு திருட்டு கேங்க் ரெடி பண்ண வேண்டியது, ஊமைகளை சேர்த்துக்கிற வேண்டியது, அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. ஊமை திருடினா தண்டனை கிடையாது. ஊமை இல்லாதவன் திருடினா தான் தண்டனை. ஊமை திருடிட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனமே கிடையாது. அப்ப இது என்ன நான் கேட்கிறேன், இதுதான் மார்க்கமா? இதுதான் இது அசிங்கம் இல்லையா? இது ஆபாசம் இல்லையா? கையமை இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இஸ்லாத்தை ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னா இப்படி இல்லாம இருக்கிறாங்க நினைக்க மாட்டார்களா? குர்ஆன் இதெல்லாம் அனுமதிக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்களா? அவங்க மீது முகப்பத்து வச்சிட்டு அவங்க சொன்ன விளக்கத்தை தான் சொன்னங்கிறீங்களே, இதெல்லாம் உண்டா? இன்னும் சொல்ல போனா ஊமையின் மீது கூடுதல் கரிசனம், பேச தெரிஞ்சவளாவது தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்டிக்கிறான். ஊமைக்கு நம்ம கூடுதல் கரிசனம் காட்டணும், ஊமையை கெடுத்து விட்டானேன்னு சொல்லி. அப்ப ஊமையை கெடுத்துட்டாங்கிறதுக்கு என்ன செஞ்சல, அது லைசன்ஸ் கொடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மென்டலா பார்த்து விசாரம் பண்ணிட்டான்னு வைங்க, மென்டலா இருக்கு மனநோய், அதுக்கும் தண்டனை கிடையாது. அது எப்படி சொல்றாங்க? இது பொம்பளை, ஒரு நல்ல சுயநினைவோடு இருக்கிற பொம்பளை பைத்தியம் முடிச்ச ஒரு ஆம்பளை கூட்டிட்டு கணக்கு பண்ணிட்டு போய் அவன் அவனை கெடுத்துட்டான்னு வைங்க, அவனை வச்சு தன்னுடைய தேவையை முடித்துக்கிட்டாள் என்று சொன்னால் அவள் மீது லாகத்தாளைகா, அவளுக்கு தண்டனை இல்ல. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க. அதே மாதிரி சிறுமிய சீரழித்தா தண்டனை கிடையாதான். சிறுமியா இருக்கான்னு வைங்களேன், சிறுமியா அதாவது சீரழிக்கிறது பாத்துக்கிறேன். இவ 15-13 வயசுக்கு மேல இருக்கா கீழே இருக்கான்னு பாத்துக்கிறேன். மேல இருந்தான்னு வைங்க, அதுக்கு சொல்றாங்க, நான் மொழிபெயர்த்து சொல்லல, அவ்வளவு அசிங்கமா சொல்றாங்க. ஏன் அந்த தண்டனை இல்லைன்ற விளக்குறதுக்கு ரொம்ப, அதாவது இவ சின்ன பிள்ளைக்கு அது மாதிரி கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய உறுப்பு இடம் கொடுக்காது இல்லையா, அதனால இடம் கொடுக்காத இடத்தில் செஞ்சதனால் அவனை தண்டிக்க முடியாது, அதற்குரிய இடம் கிடையாது. அது இடம் கொடுக்கிற ஒரு ஆள் போய் விசாரம் பண்ணாதான் அவனை தண்டிக்க முடியும்னு சொல்லி இப்படிலாம் ஒரு அருவருக்கத்தக்க வகையில கேவலமான வகையில எழுதி இதெல்லாம் மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள்.
இதை எழுதினவர்கள் தொழுகையை பத்தி எப்படி எழுதியிருப்பாங்க? இதை எழுதினவர்கள் நோன்பை பத்தி எழுதின ஆராய்ச்சி எந்த லட்சணத்தில் இருக்கு? அன்பானவர்களே, தவறு செய்வது அசிங்கம். அது மிகப்பெரிய தவறு என்ன? குஃப்ரு. அது மிகப்பெரிய அசிங்கம். குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இல்லை என்று சொன்னால் வசனத்தை மறுக்கிறது தான் குஃப்ர் ஆகி போச்சு. மிகப்பெரிய அசிங்கம் அல்லவா இது? ஒரு குஃப்ரை விட அசிங்கம் வேற என்ன வேணும்? யாருமே சொல்லாவிட்டா இவங்க சொல்லுவாங்களாம். அதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் இஸ்லாத்திலே இல்லாத கருத்துண்டு. 1400 வருஷமாக ஒருவர் கூட சொல்லல, இப்பதான் சொல்றான்டாலே இஸ்லாத்துக்கு முரண்பட்ட கருத்து வெளிப்படை. என்ன வழங்குது? இப்ப நக்காலத்துக்கு அந்த கலாலா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. என்ன விளக்கம்? அந்த விளக்கமா நம்ம கேட்டோம். நீங்க மாற்றப்பட்டுன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டோம். கடைசியா இறங்கியதுங்கிற தகவல் வேறு, மாற்றப்பட்டதுங்கிற வேறு. எது ஃபர்ஸ்ட், எது ரெண்டாவது, இது மூணாவது, இது கடைசி தகவல்ங்கிற வச்சு இது மாற்றப்பட்டுன்னு சொல்லிடலாமா? அதுக்கு என்ன ஆதாரம்? இது வரைக்கும் ஆதாரம் தரல. ஆனா பதில் சொல்லிவிட்டோம். பதில் எங்க பதில் சொன்னீங்க? நான் மாற்றப்பட்டதுல ஆதாரம் கேட்டேன், இது வரைக்கும் தந்தீங்களா? அதே போல ஒரு விளக்குறாங்க, அந்த விளக்கம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்ச, முரணாவது, அதனால மறுக்கிறாங்க. ஏன்னா கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு வசனத்துல சகோதரிக்கு பாதிண்டு இருக்கு, இன்னொரு வசனத்துல சகோதரிக்கு 1/6 இருக்கிறது. பதில் சொல்ல முடியல, அதனால மாற்றப்பட்டு விட்டது. விஷயம் லேசா போயிடுச்சுல. ஆனா இப்படி சொல்வதன் மூலமாக தாய்வழி சகோதர சகோதரருக்கு பங்கெல்லாம் போகுது. இப்ப அவங்களுக்கு என்ன சட்டம்? அப்ப நம்ம கேட்டோமா இல்லையா? மாற்றப்பட்டு சொல்லிடலாம். தாய்வழி சகோதரருக்கு என்ன, நம்ம அப்பா இருக்கிறாங்க, இறந்து போயிட்டா ஒரு ஆளு, அவங்களுக்கு தாய்வழி சகோதர சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொத்துல பங்கு இருக்கா இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க. மாற்றப்பட்டு விட்டது இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு அப்படி சொன்னாலும் வைங்க, அது உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத அர்த்தமா தான் இருக்கு, யாரும் சொல்ல கருத்தா தான் இருக்கும். அப்படி யாரும் சொல்லல இது வரைக்கும். வேணா அப்படி சொல்லட்டும், மாற்றப்பட்டுச்சுன்னா அப்படித்தான் வரும். அதை விட்டுவிட்டு எங்க பதில் சொல்றது? மாற்றப்பட்டு சொன்னதுக்கு என்னதான் கேட்டிருக்கோம். அதே போல 2 குடும்பத்தினர்கள் ஒன்னு சேர்ந்து உட்காரலாமா? அவர் மனைவி அவர் அங்க இருப்பார், இவர் மனைவி இவர் ஒன்னு சேர்ந்து சொல்லி இருக்கிறாங்க. மாத்தி மாத்தி கூட இருக்கலாமா என்னமோ தெரியல. ஆனா இது கூடுங்கிறாங்க. இப்ப என்ன நிலைமைன்னு சொன்னா, மதுஹபுல இருக்கு அசிங்கங்கிறாங்க. எந்த இமாமும் இது சரி ஹலான்னு சொல்லல. எவனா ஒருத்தன் பண்ணா அதுக்குள்ள தண்டனை. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்படி தண்டனைகள் சொல்லி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பேனா ஒருத்தன் திருடனா, அவன் கையை துண்டிக்கணுமா என்று ஒரு ஆள் கேட்கிறாரு. நான் வேணாம் பாங்க, கையை துண்டிக்க வேணாங்கிறேன். பாத்தீங்களா, இவர் திருட்டை ஆதரிக்கிறார் அப்படிங்கள. இந்த பேனாவை திருடியதற்காக கையை துண்டிக்க வேணாங்கிறது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விபச்சாரமே பண்ணாண்டே வச்சுக்கிறங்க. ஒரு ஆள் சொல்ற விபச்சாரம் பண்ணாண்டு, என்ன ஆதாரம்? ஆதாரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கிற. உண்மையா நடந்துச்சு, இவர் சொன்னதை வச்சு அவங்க 2 பேரும் கொண்டு விட வேண்டும் சொல்லுவோமா நம்ம? இல்ல ஆதாரம் இல்லையே, அப்ப கொல்லக்கூடாது என்று சொல்லுவோம். அதனால அவங்க 2 பேரும் விபச்சாரம் பண்ணாங்கல்ல, அது சரி அப்படின்னு நான் சொன்னேன்னு அர்த்தமாகுமா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய விஷயத்துல. உதாரணத்தை பாருங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லுவானா, நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களா? அதுக்கு பதில் சொல்றேன். அவங்க எழுப்பின அந்த மதுவ பிரச்சனை இல்ல, அது தலைப்பே அப்பாற்பட்டது. இதை நான் அல்ல, நீங்கள் அல்ல, உலகத்திற்கு அத்தனை மக்களும் பார்த்துருவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தலைப்பு அப்பாற்பட்டது, கேள்விக்கு பதில் சொல்லல. ஆனா அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களான்னு சொன்னதுனால நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. திருமிதியில இருக்குது, மன்னாத்தா பஹீமத்தன் ஃபலா ஹத்த அலைஹின்னு இருக்கு. ஒரு ஆளு தன்னுடைய தீய இழி செயல்னால ஒரு மிருகத்தோட புனைந்தால் அவனுக்கு ஹத் இல்லைன்னு இருக்கு. பாத்தீங்களா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல் ஆதரிச்சிடான்னு சொல்லுவீங்களா? எதுக்கு எதை சொல்றது? இப்ப இன்னும் என்னது? அந்த இமாம்களுக்கும், இமாம பேர அசிங்கிறாங்களே, அவங்களுக்கும் இப்ப உள்ளவங்க என்ன தெரியுமா வித்தியாசம்? அந்த இமாம்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் சட்டம் என்ன? கை துண்டிக்கப்பட வேண்டுமா, அவன் கொல்லப்பட வேண்டுமா, தேவையில்லையா, ஹத்து வாஜிபா இல்லையா, அது ஆதார அடிப்படையில தான் இது. ஆனா அந்த செயல் கூடுமான அந்த இமாமிட கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க எப்படி தெரியும்ல, குர்ஆனோட வசனத்தை பயன்படுத்திக்கிட்டு மனைவி நீங்களும் நானே மனைவி கொண்டா சாப்பிடலாம், ஆதாரம் குர்ஆன் ஆயிடுச்சு. இதுதான் இமாம்கள் வித்தியாசம். இவங்க இந்த அசிங்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இவங்க எதையெல்லாம் அசிங்கம்னு சொல்றாங்களோ அதை அதிகமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் வித்தியாசம். தண்டனை உண்டா இல்லங்கிற வேற மேட்ரு, அதை நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம், அது தலைப்பை போட்டு. இப்ப அந்த செயல் கூடுமான்னு எந்த இமாம்கிட்ட கேள்வி கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க உள்ளவங்க குர்ஆன் வசனத்தை பயன்படுத்தி இது ஒரு ஓதி காமிக்கணுமா? இந்த ஆயத்துல வலா அலா அன்ஃபுசிக்கும், ஆண்களை பார்த்து சொல்லப்பட்டது. நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிடலாம், அவ சதீகைக்கும் இருக்குது, அவ் புயூத்தி ஹாலாத்திக்கும் அடுத்து கடைசியில அவ் சதீகைக்கும், ஆண்களை பார்த்து அலா அன்ஃபுசிக்கும் யாரு?
அம்புசிக்கும். ஒரு ஆண்களை பார்த்து உங்க ஃப்ரெண்ட் வீட்டுல சேர்ந்தோ தனியாவோ சாப்பிடலான் இருக்கு. நீங்க என்ன குடும்பத்துல ஆண் பெண் எல்லாம் கலந்து உட்கார்ந்து சாப்பிடலாங்கிறீங்க. மனைவி அவன் மனைவி, மாமன் மக்கள் அவன் சகோதரி, இவ மனைவி சக்க சகோதரி எல்லாம் உட்கார்ந்தா இது இஸ்லாமிய கலாச்சாரமா? ஆயத்தையும் கொண்டு வரீங்க. உங்க கருத்தா இருக்கட்டும், நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆயத்தையும் கொண்டு வந்தீங்க. ஆனா அம்புசிக்குங்கிற யாரை பார்த்து சொல்றது? ஆண்களை பார்த்து சொல்வதல்லவா? பெண்களுக்கு சட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க இந்த வசனத்துல பெண்கள் இருக்குதா இல்லையாங்க அப்படி பதில் சொல்ல விட்டுவிட்டு நீங்க வாட்சி பாருங்க, அதுல இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தங்க. இருந்தா இந்த வசனம் இப்படி இருக்கிறத இந்த தந்திருக்கணும். ஆயிரம் வழங்கல. இப்ப இவங்க ஒவ்வொரு செயலும் ஆதரிக்கிறாங்க குர்ஆன் பேர்ல. இதான் வித்தியாசம். தொடையை மறைப்பது. இப்போ இமாம்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு முன்னால தொடைய காமிக்கலாமா? கூடாது பாம்பாங்க. ஏன்? அசிங்கமாங்க. அதுக்கு இந்த தவறு நடந்து அவங்கள சரிண்டா சொன்னாங்க. சட்டம் தலை துண்டிக்கப்பட வேணுமா தேவையில்லையா? கை துண்டிக்கப்பட வேணுமா தேவையில்லையா? அதுல உள்ள பிரச்சனை. அது சரியா இல்லையா? அது ரிசர்ச். அந்த செயல் கூடுமா கூடாதா? அல்லாஹ் ரசூலுக்கு உகந்ததா கோபத்தை உண்டாக்குமா? கேளுங்க. மகா பொல்லாத கோபம் தான் அந்த இமாம் கூட சொல்லுவாங்க. ஜாயிஸ்ண்டா சொன்னாங்க. என்ன பேசுறீங்க? ஆனா நீங்க ஜாயிஸ்ங்கிறீங்க. ஆயத்தை கொண்டு வரீங்க. ஹதீஸ் பேர்ல பெண்கள் எல்லாம் காட்சி பொருளாக்குறீங்க. ஆண்களும் பெண்களும் கலக்குறீங்க. தர்காங்கிற வார்த்தை சொன்னீங்களே, தர்காவில் ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் கூட கூடாதண்டலவா நாங்க சொல்றோம். தப்புங்கிறோமே. இங்க மட்டுமா சொன்னோம்? எங்களுடைய மாநாட்டுன்னு சொன்னோம். ஜியாரத் உண்டு, ஆனா முறைப்படி செய்ய வேண்டும். ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி, தனி இடத்தை நீங்க ஏற்படுத்துங்கள் தர்காக்களுடைய நிர்வாகிகளேங்கிறத அந்த மாநாட்டை வேண்டுகோள் வச்சோம். கூடாதுங்கிறோம். தவறு நடக்கலாம், தப்பு நாங்க சொல்றோம். ஆனா நீங்க ரைட்டுங்கிறீங்களே, ஆண்கள் பெண்கள் ஒன்று கலக்கிற ரைட்டுங்கிறீங்க. அவன் மனைவி இவ மனைவி சேர்ந்து சாப்பிடலாங்கிறது ஆயத்தில் இருக்குங்கிறீங்க. பெண்களை பார்க்கலாங்கிறீங்க. அவன் மனைவி பார்க்கலாமா? பார்க்கலாமே. மார்கள் கூடுங்கிறீங்க. பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் தொடைய காட்டலாமா? காட்டலாங்கிறீங்க. எல்லாத்துக்கும் குர்ஆன் ஆயத்தை ஆதரமா காட்டுறீங்க. இது அசிங்கமா? எதுங்க அசிங்கம்? கூடாதுன்னு சொல்றது அசிங்கமா? கூடும் சொல்ற அசிங்கமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்கள் வந்து தொடைய காட்டலாமா பெண்களுக்கு மத்தியில? ஒரு ஆள் தொழுதா கூடும். அப்ப பள்ளிக்கு வரலாமா? இதுல வரும் பெண்களையும் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. ஆண்களையும் தொடையோட காமிக்கலாங்கிறீங்க. இதெல்லாம் நீங்க கூடுங்கிறீங்க. அதுக்கு ஆயத்தையும் ஹதீஸும் கொண்டு வந்துறீங்க. இதெல்லாம் கூடுண்டு. ஆனா அசிங்கங்களும் இமாம்கள் விஷயத்துல நீங்க சொன்ன ஒரு விஷயத்தையாவது மார்க்கத்தில் கூடும் என்று அந்த இமாம்கள் சொன்னாங்களா? தண்டனை உண்டா இல்லையா? அது கருத்தோடு முன்ன இருக்கு. அதான் நான் சொல்றேனே, ஒரு ஆள் கை துண்டிக்கப்பட்டதா இருந்தா கூட ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவு திருநாள கை துண்டிக்க பண்ணனு. ஒரு ஆள் 2 ரூபா எடுத்துட்டான், திருட்டுட்டான்ல கை வெட்டுன்னு சொல்லிடுவோமா? நான் 2 ரூபா தரலாம்பா கை வெட்டாதன்னு சொன்னதுனால திருடுவது கூடும் நான் சொல்லிட்டு ஆகுமா? எது எப்படி அப்படி பாருங்க. சும்மா குறை சொல்லுங்கிறதுக்கு அல்ல. ஆக இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, இந்த குர்ஆனை மொழிபெயர்க்கவும் விரிவுரை வழங்கவும் தகுதி இல்லைங்கிறத இந்த வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம குற்றச்சாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அவங்க பதில் சொல்லவே கிடையாதுங்கிறதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இவ்வளவு பிரச்சனை வச்சோம்ல, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? நம்ம கேட்ட கேள்வி நேரடியாக பதில்ங்கிற பேர்ல இவருக்கு பாதின்னு இருக்கு, இவருக்கு 1 இருக்கு, அதையெல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதான் முன்னாடி வாட்சி காமிச்சேன் காலையிலேயே. நீங்க மாற்றப்பட்டுன்னு சொன்னா ஆதாரம் தாங்க. தாய்மொழி சகோதரருக்கு பங்கு இருக்கா இல்லையா? இதுவரைக்கும் யாரும் சொல்லாட்டும் சொல்லுவாங்க. இஸ்லாத்துல கருத்தே அல்லது 1400 வருஷமா யாருடைய சிந்தனை எல்லாம் போறாரு கொஞ்சம் சொன்னா இஸ்லாம் அல்லங்க. அது அதான் யதார்த்தம். ஆனா இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருந்தாங்க, அது சொல்லுங்க. ஆனா அவங்களே சொல்லிட்டாங்க அப்படி இல்லைன்னு. ஏன்னா அப்படி இல்லைங்கிற நமக்கும் தெரியும். ஏன்னா அப்ப இதுல என்ன வழங்குது ஒவ்வொன்னாக. இப்ப பாருங்க, அடுத்து என்ன இருக்கிறாங்க, கலா தொழுகை இல்லையா? கலா தொழுகை இல்லைன்னு சொல்றதா இருந்தா, மக்கள் யாரும் சோம்பேறிகள் ஆக்கிறதா இருந்தா அதுக்கு உண்டான ஒரு ஆதாரத்தை காமிக்கணும். அதுக்கு ஒரு வசனத்தைங்கிறாங்க. என்னது? 369 கலா தொழுகைன்னு ஒரு தலைப்பை போட்டுக்கிறாங்க. பக்கம் 1463ங்க. அதுல மிம்பதிஹிம் ஹல்ஃபுன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹு ஸலாத்த, பின்னால ஒரு கூட்டம் வரும், அவங்க தொழுகை வீணடிச்சிருவாங்க, ஆசைகளையும் பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது. அப்ப இவங்களுக்கு இல்லாம பின்னால வருது தௌபா செஞ்சவங்களே தவிர. அப்ப தௌபா செஞ்சுட்டா போதும், தொழுகை தேவையில்லை. தொழுகை எப்படி முடிவு பண்ணாங்க? அங்க தொழுகை வீணடித்தவள் தானே இருக்குது. தொழில் வீண ஒழுங்கா தொழுவாதவனும் இருப்பான், அந்த வகுத்தில் தொழுவாம அடுத்த வகுத்துல தொழுதவனும் இருப்பான். அதுவும் குற்றம் தானே, நேரத்தில் தொழுவா விட்டா. அதுக்கு தௌபா செய்யணும் இருக்கு. கலாத்துறை தேவை இந்த வசனத்தில் எங்க இருக்குது? தௌபா செய்யணும் இருக்குது. ஆனா என்ன எடுக்கிறாங்க? இதில் இருந்து தௌபா செய்யணும் அல்லாஹ் சொன்னதில் இருந்து கலா தொழுகை தேவையில்லை. கலா தொழுகை வசனத்தில் இருக்குதா? ஏன் இல்லா தவளை சொல்றீங்க? ஒரு வசனத்தை புரியறதா இருந்தா மொழியாக்கம் செய்யணும், இல்லன்னா வேஷம் ஒதுங்கிறணும், இல்ல தவறு சுட்டி காட்டப்பட்டா பதில் சொல்லணும்.
அதுக்கு பதில் சொல்லாம பெண் ஹஜ்ஜுக்கு போனாங்க, இவங்க வந்தாங்க, அதா சிங்கம் இது சிங்கம், இதெல்லாம் பதிலா ஆகாது. நீங்க எழுத தப்புன்னு உங்களுக்கு நேரம் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கோங்க, அது பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலையிலிருந்து நம்ம எடுத்து வைத்த பல கேள்விகளை சுருக்கமா நினைவுபடுத்தி கொண்டு புதிய விஷயங்களுக்கு செல்வோம். அபு தாலிபு முஸ்லீம் தான், அபு தாலிபு காஃபிர் தான், முரண்பட்டார், அதுக்கு பதில் இல்லை. அதுக்கப்புறம் மானசீகமா முஸ்லீம் ஆயிட்டாரு, மானசீகமா தான் ஒருத்தர் முஸ்லீம் ஆக முடியும், மானசீகமா முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொல்லி ஒரு புது டயலாக் ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்னு அஸாக்கிர்னு ஹதீஸை போட்டு எழுத்த போட்டு இது இந்த விஷயத்தை இருட்டடிப்பு செஞ்சுட்டாரு, அவர் கருத்துக்கு மாற்றமான கருத்து பின்னாடி இருக்குதுன்னு போட்டோம். பட்டுன்னு பதில் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு ஒத்துக்கிற மனப்பான்மை கூட இல்ல, நான் தவறு செஞ்சுட்டேன், அது மாதிரி இல்ல. அபுதாவுல ஹதீஸ் இருக்குன்னாரு, அதுல பகிரங்கமா தெளிவா இருக்குது அபு தாலிப் முஷ்ரிக்னு சொல்லி அதை கேட்டோம், அதுக்கு பதில் இல்ல. நாலாவது நசை ஹதீஸ் கேட்டோம், அதுக்கு பதில் இல்ல. அஞ்சாவது புகாரி ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்சுட்டாருன்னு சொன்னோம், அதுக்கு பதில் இல்ல. முஸ்லீம் ஹதீஸை போட்டு அதனையும் பாதியை மறைச்சிட்டாருன்னு சொன்னோம், அவர் கருத்துக்கு மாற்றமா இருக்குண்டு. ஆறாவது அதுலயும் பதில் இல்ல. ஏழாவது வேண்டுமென்றே காற்று விடுதல் அப்படின்ற கிதாபுல இல்லைன்றாரு, இருக்குன்னு காட்டணும், அதுக்கு பதில் இல்ல. எட்டாவது கிழக்க உள்ளவனு மேற்க உள்ளவனு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற பண்ணிக்கிட்டு புள்ள பார்த்தா அவன் புள்ளதான்னு சொல்றீங்க, இது சாத்தியமே இல்லை என்று சொன்னோம், அதுக்கும் பதில் இல்ல. இது நடைமுறைப்படுத்துவா நாங்க சொல்றோம், நடைமுறைப்படுத்துறோம். இது இப்படி நடந்தால் அவன் புள்ளன்னு தான் நீங்க சொல்ல போறீங்க, நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் தான். எட்டாவதுக்கு அதுக்கும் பதில் இல்ல. 20 வருஷம் கழிச்சு தலாக்கு விட்டு 20 வருஷம் கழிச்சு புள்ள பார்த்து அவன் புள்ளதாங்கிறீங்க, இது என்னப்பான்னு கேட்டா 20 வருஷம் கற்பம்ங்கிறீங்க. இது என்ன ஆதாரம்? இது குர்ஆன், இதுக்கு ஆதாரமா உள்ள குர்ஆன் வசனம் எது? இதுக்கு ஆதாரமா உள்ள ஹதீஸ் எது? அல்லது வேற என்ன தத்துவத்தின் அடிப்படையில் சொன்னீங்கன்னு அதுக்கு ஆன்சர் பண்ணவும் முடியல. ஷாபியா இருந்தா 4 வருஷம் கற்பிணிங்கிறீங்க, 4 வருஷத்துக்கு பிறகு புள்ள பார்த்தா கூட ஒருத்தர் தலையில கட்டலாம்ங்கிறீங்க. அப்படின்னா இது எங்க கொண்டே விடும்? இதுக்கு என்ன ஆதாரம்? இதனுடைய குர்ஆன் என்ன, ஹதீஸ் என்னன்னு கேட்டோம், அதுக்கு பதில் கிடையாது. விதத்துல 2 நிலை இருக்குன்னு உல்டா பண்ணி மாத்தி மாத்தி படிச்சு இங்க 2 தடவை அதுக்கு பல்ட்டி அடிச்சு மொத்தம் அதுல 4 பல்ட்டி அடிச்சிட்டீங்க, அதுலயும் முரண்பட்டீங்க. பிதத்து, உலக பிதத்து, மார்க்க பிதத்து என்று அதுல குழப்பிட்டீங்க. அது மாதிரி ஹஜ்ஜிக்கு போறவங்களோட விஷயத்துல கற்பனை செய்ய முடியாது, எல்லாம் கற்பனை பண்ணி ஹஜ்ஜிக்கு போறவன் மிருகத்தோட சேர்ந்தா எப்படி, ஹஜ்ஜிக்கு போனவன் சின்ன பிள்ளைய கெடுத்துட்டா எப்படி, ஹஜ்ஜிக்கு போனவன் பணத்தோட சேர்ந்தா எப்படி, ஹஜ்ஜிக்கு போனவன் கழுதையோட சேர்ந்தா எப்படி, ஹஜ்ஜிக்கு போறவன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டா எப்படி, எது இப்படியா ஹஜ்ஜி முறியாதான், அந்த செயல் கூடாது. ஆனா ஹஜ்ஜி இது செயல் கூடாது, ஹஜ்ஜி முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க, சேத்தானே செய்வான். இவ்வளவு அசிங்கமா சொல்லிருக்கிறேன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. ஆனா பொம்பளை இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டான்னு சொன்னா ஒரு கழுதையுடைய எடுத்து சொல்ல கூசுது, அது எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. சொல்ல கூசக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட அவங்க எழுதி வைத்துக்கிற இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயமாக அது நாங்க ஏத்துக்கொள்ளலன்னீங்க, ஏத்துக்கொண்டதாக குர்துபில சொல்றாரு, அதிகமான முஃபஸிர்கள் சொன்னாரு. அப்புறம் ராசி எப்படி சொன்னாருன்னா அப்ப முரண்பாடுறீங்க, இன்னும் குழப்புறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் இருக்குங்கிறாரு, ஒருத்தர் இல்லங்கிறாரு, அது சரியான ஆன்சர் ஆகாது. அதே மாதிரி விபச்சாரிய கை மையமா மாட்டிக்கிற போது பொண்டாட்டின்னு சொன்னா தப்பிச்சுக்கலாங்கிறீங்க, இது வழி சொல்லி கொடுக்கறதா, இது என்ன இது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒண்ணு பதில் சொல்ல முடியல. ஊம பொம்பளையில கெடுத்துக்கலாம், ஊம ஆம்பளைய கெடுத்துக்கலாங்கிறீங்க, அதுக்கு தண்டனை இல்லைங்கிறீங்க. தண்டனை இல்லைன்னா சேத்தன அர்த்தம், செய்ய சொல்லி தூண்டுறீங்க. ஊமையை புஸ்தகம் படிக்க போறாம, சரி பரல்ல எழுத போறீங்களா? அப்புறம் மெண்டலுடன் விபச்சாரம் செஞ்சா தண்டனை இல்லைங்கிறீங்க. மனநோயாளிகள் மேல கூடுதல் கருணை காட்டணும், அதை கெடுக்கிற அளவுக்கு என்ன செய்றீங்க, அதுக்கு தண்டனை இல்ல, கூடுதல் தண்டனை கொடுக்கணும், அது இல்லைன்னு சொல்றீங்க. அது மாதிரி சிறுமியை சீரழித்தால் ஹஜ்ஜி முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டீங்க, தண்டனை இல்லைங்கிறீங்க. அது மாதிரி இந்த மாதிரிலாம் வரிசையா கேள்வி கேட்டோம், ஒண்ணுக்குமே என்ன இல்ல, பதில் இல்ல. அப்புறம் கடைசி முறை என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, இது இந்த அசிங்கம்லாம் சொன்னோம்ல, ஏன் ஹதீஸ்ல இருந்தாலும் அசிங்கம் இருக்கு எப்படின்னு பாருங்க. இந்த அசிங்கத்தை எல்லாம் சொன்ன உடனே ஏன் ஹதீஸ்லயும் தான் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? யார் ஒருத்தன் மன்னத்தா பஹீமத்தன் பல ஹத் அலைஹி, யார் ஒருத்தன் மிருகத்தில சேர்ந்தானோ அவனுக்கு தண்டனை இல்ல. திருமதியில ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கங்கற திருமதியில நீங்க எடுத்து காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு போய் சொல்றதுல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சொல்லுவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு இப்னு அஸாக்கிர்ல சொல்லலையா, அபூதாவுத் திருமதியில சொல்லலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகத்தோடு சேர்ந்தால் அவனுக்கு தண்டனை இல்ல என்று சொன்னார்கள், அது திருமதியில இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்கன்னு சொல்லி அப்பட்டமாக நீங்க புலிகி இருக்கிறீங்க, நான் குற்றம் சாட்டுறேன். திருமதியிலிருந்து அந்த ஹதீஸ் என்ன செய்யணும், அதை காட்டி தான் உங்களை நியாயப்படுத்துறது. அதுக்கு தான் கலகலப்புலாம் அங்க ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைஞ்சாங்க, கலகலப்புலாம் காட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்கன்னு என்ன செய்யணும், நீங்க எடுத்து காட்டணும். அது முக்கியமான ஒரு அரேஞ்ச்மெண்ட். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னதா எடுத்து காட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய கிளிப்பிங்கள் இருக்கு வரும்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்னென்னலாம் பொதுமக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அதை அந்த ஹதீஸெல்லாம் காட்டுங்கன்னு என்ன செய்வோம், வரிசையா கேட்போம். ரசூலுல்லாஹ் சும்மா விளையாட்டு உங்களுக்கு சும்மா விட்டு அடிக்கிற சபையில வந்துகிட்டு இங்கே அடிக்கிறானா பாருங்களேன், எடுத்தா பார்க்க போறாங்கன்னு தைரியத்தில் வந்துகிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன செய்யணும், அவங்க எடுத்து காட்டணும். அதனால இது எல்லாமே என்னது, அவங்க தப்பும் தவறுமாக புலிகி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கா பதிலையும் சொல்லிட்டு புதுசு புதுசாக எடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த கூட்டமாக சாப்பிடுற விஷயம் இருக்குல்ல, அந்த ஆயத்து அழகா இருக்கிறது. உங்களுடைய வீடுகளிலோ, உங்கள் சின்னமாக்கள் வீடுகள், மாமிகள் வீடுகள், நண்பர்கள் வீடுகள்ல சேர்ந்தோ தனியாகவோ சாப்பிடுவது குற்றமில்லைன்னு இருக்கிறது. அதுல என்ன கேட்கிறாரு தெரியுமா, கும் கும்னு வருதான். கும் என்றால் யார், ஆம்பளை. கும் என்றால் குர்ஆன்ல எல்லாமே கும்முண்டு தான் வருது. 999% ஆம்பளையை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பொம்பளையை பார்த்து சொல்லவே இல்லை. ஆம்பளைக்கு சொன்னதுதான் பொம்பளைக்கும் உள்ளது. அப்ப எல்லாம் குத்திப அலைக்கும் உங்கள் மீது கடமைங்கிறான, ஆம்பளைக்கு தான் நோன்பு கடமையா? உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கிறான, ஆம்பளைக்கு தான் காப்பாற்றிக் கொள்ளணும். அதுல ஆண் வார்த்தையா தானே வருது. அந்த அன்புச கும்டு வர்றதுனால இதுல பொம்பளை எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப மனிதர்களை யாய் ஹொன்னாஸ், மனிதர்களே இன்னா கலக்குனா கும் உங்களை படைத்தோம். உங்களை என்ன கும்மு தானே வருது, ஆம்பளைய படைத்தோம். மீன் தக்கரிவம் உன்சா, ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து ஆம்பளை தான் படைச்சோம். பொம்பளை அல்லாஹ் படைக்கல, வேற யாரும் படைச்சிட்டாங்க. அல்லது ஆம்பளை தானே படைச்சங்கிறான். உங்க அர்த்தப்படி ஆம்பளை தான் குறிக்கும்னா, முசலமா கேட்கறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, எங்க பார்த்தாலும் ஆம்பளைக்கே அல்லாஹ் சொல்றானு. ஆம்பளைக்கு சொன்னதெல்லாம் பொம்பளைக்குன்ட்டாங்க, அதுல அடங்கி போச்சு. அப்ப எதுல பெண்களுக்கு பிரத்யேகமா இல்லைன்னு வருதோ அதை தவிர குர்ஆன்ல ஆண்பாலா சொன்ன அனைத்தும் பெண்களுக்கும் தான். மூமி யாயுல்லதீன ஆமனு கூட ஆம்பளை தானே. யாயுல்லதீன ஆமனுங்கிறதுல எப்படி பொம்பளைங்க வருவாங்க? யாயுல்லதீன ஆமனுன்னு கூப்பிடுறான, எல்லாமே ஆண்களை தானே எல்லாம் கூப்பிடுறான். ஆமன் அல்லதீன ஆமனுங்கிறது அல்லாஹ்யின்டா வந்திருக்குது. அப்ப அந்த அல்லாஹ்யின் வந்தா பெண்கள் வரும். அல்லதீனா ஆண்பால், ஆண்பாலை தானே கூப்பிடுறான். அப்ப எல்லாமே ஆண்பாலை தான் வருது. அது கூட விளங்காம இப்படி சொல்றாங்க. அதனால ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறதுங்கிற அந்த ஆயத்துல அது ஆணையும் தான் குறிக்கும், பெண்ணையும் தான் குறிக்கும். குர்ஆன்ல உள்ள ஏராளமான வசனங்களை அதைத்தான் குறிக்கும். எதுல பெண்களுக்கு இல்லைன்னு வரும், குறிப்பிட்டு இந்த இடம் உங்களையும் உங்கள் மனைவியரையும் வச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல பெண்கள் குறிக்கணும் வச்சுக்கிறோம். உங்களைன்னு சொல்லிட்டு உங்கள் மனைவியரை சொன்னா பிரிக்கிறான். அப்படி பிரிச்சான்னு சொன்னா அம்புசக்கும் அஹ்லீக்கும், அந்த இடத்துல தான் ஆம்பளை மட்டும் குறிக்குமே தவிர அம்புசனா அம்புசக்கும் நிசானா நிசாக்கும் அந்த இடத்துல பிரிச்சிடும். மற்ற எல்லா இடங்கள்லையும் ஆண்பாலை குறிக்கக்கூடிய வகையில் தான் குர்ஆனுடைய ஸ்டைல் இருக்கிறது. அது பெண்களை தான் குறிக்கும்ங்கிற சாதாரண அடிப்படையை தப்சீரை வாசிக்கும் பொழுது இதை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி கூட விளங்காமல் என்ன செய்யறாங்க, அவர் ஒரு வாதம் பண்றாரு. அது முதல்ல அந்த ஆயத்துக்கு அதான் அதுக்கு சொன்ன ஒரு பதில், அது தப்பு. அடுத்து என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் என்ன செய்வாரு, விருந்து கேட்பாரு. விருந்து இல்லைன்னு அபூ தல்ஹா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு கம்மியா தான் இருக்கு. இந்த சம்பவம் தெரிஞ்ச சம்பவத்தினால சுருக்கி சொல்றேன். கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு. அப்ப மனைவி வீட்டு சொல்லுவாரு, நீ என்ன பிள்ளைய தூங்க வச்சுப்படு, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுறோமா நடிப்போம், விருந்தாளி சாப்பிடட்டு விளக்கு அமர்த்தி விட்டு 3 பேருமா உட்கார்ந்து கணவன் மனைவி சாப்பிடுற மாதிரி நடிக்க விருந்தாளி சாப்பிட்டார். கணவன் மனைவி அந்நியான் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது விளக்கு அணைச்சு விட்டு, விளக்கு அணைக்கிறதுக்காக வேண்டி அது டேஞ்சர். வெளிச்சத்தில் சாப்பிடுறது, விளக்கு அணைக்கிறது ஆபத்தானது. ஆனா இங்க விளக்கு அணைச்சதுக்காக வேண்டி விருந்தாளி சாப்பிடணும், கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு, நம்ம சாப்பிடறத நினைச்சுக்கிட்டு பெருந்தட்டில் கையை வச்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்லி 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நிறைய இது மாதிரி ஆதாரங்கள் இருக்குது, அது தனி விஷயம். அப்ப இதான் நமக்கு நம்முடைய இதுல தர்ஜுமாவுல அசிங்கன்னு அவர் கண்டுபிடிச்ச ஒரே மாதிரி தான் இதான் அசிங்கம், நல்லா விளங்கிக்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சில விஷயங்கள், ஏன்னா நிறைய வீடியோக்கள்லாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, அது போட வேண்டி இருக்கிறது. இந்த பாருங்க, ஒழு செய்யற விஷயமாக ஷாஃபி மதவுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஹனபி மதவுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதை நியாயப்படுத்தி இதை நியாயப்படுத்தி சொல்லும் பொழுது புகாரில் இருக்குன்னு ஒரு ஹதீஸ் சொல்லுவாரு. அரபிலாம் ஒழுங்கா வாசிச்சுட்டு அர்த்தத்தை இஷ்டத்துக்கு செஞ்சு இது புகாரில் இருக்குது, இது ஹனபியாக்கள் ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்க, அதை போடுங்க. ஆனா ஹனபி இமாம் சொல்றாங்க இந்த ரெண்டையும் தனித்தனியா தான் செய்யணும். ஏன்னா அதே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்பளித்தார்கள். அதே போன்று மூக்கையும் சுத்தம் செய்வார்கள். சலாசம் பி சலாத்தின் மும்மூன்றாக செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. மும்மூன்றாக செய்தார்கள். வாய்ப்பளித்தல் என்பது 3 தடவை தனியாக, அதே போன்று மூக்கை சுத்தம் செய்வது 3 தடவைகள் தனியாக. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே இது தனித்தனியாக செய்ய வேண்டும் என்று ஹனபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார். இதெல்லாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னு கேட்டா, ஷாஃபி மதஹப் என்றாலும் ஹனபி மதஹப் என்றாலும் எல்லாம் ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன அப்படிங்கறத நம்ம புரிகிறோம். சரி, இப்ப சலாசம் பி சலாசின்னா மும்மூன்று அர்த்தமா? இஷ்டத்துக்கு என்னதான் சொல்லிடுவீங்க அரபில் ஒன்று வாசிச்சுட்டு. இப்ப
இப்ப சலாசன் பி சலாசனுக்கு என்ன சலாசன் சலாசன் வந்திருக்கா, சலாசன் பி சலாசன் வருதா? அதுல இருந்து இந்த கருத்து எப்படி வரும்? சும்மா அரபில வாசிக்கிறதா சொல்றதுன்னு ஒண்ணு. அடுத்து என்ன, எல்லாமே மதுஹபுலாம் ஹதீஸ்ல இருக்குங்கிறாரு. அப்ப எடுத்து சொல்ல வேண்டியதானே? இப்பவும் நிறுவுறாரு. மதுஹபுல உள்ள எல்லாமே என்ன இருக்கு? அப்ப 20 வருஷம் கற்போம், 4 வருஷம் கற்போம், ஊமையை கெடுக்கிறது, சிறுபிள்ளையை கெடுக்கிறது, பணத்தோட சேர்றது, எல்லாத்துக்கும் ஆதாரத்தை காட்டுங்க ஹதீஸ்ல இருந்து. அன்பானவர்களே, அசிங்கமான சட்டங்களை சொல்வதற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக எடுக்கக்கூடியவர்கள் அசிங்கமே கூடாது என்று சொல்கின்ற இமாம்களை குறை சொல்கிறார்கள். இதுதான் நமக்கு வருத்தம். இமாம்களுடைய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அதுக்குண்டான தண்டனை உண்டா இல்லங்கிறது தான் அது ரிசர்ச். அதுக்கு சம்பந்தமாக பிரச்சனை வந்தாலோ சர்ச்சை வந்தாலோ எது சரி அப்படிங்கறத தனி சப்ஜெக்ட். அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மதுஹப் பிரச்சனையா இருந்தா நீ கலேக்காவில வாதத்துல தோல்வி அனுப்பிச்சிட்டு எழுதிட்டாங்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டோம். ஏற்கனவே சொன்னது மட்டுமல்ல, இன்னைக்கும் சொல்றோம், அது எழுதி தரட்டும். ஏன்னா நடத்தியாச்சு, எழுதி தந்துட்டாக்கா வரிக்கு வரி அந்த சட்டம் சரியா இல்லைங்கிறத நம்ம பேசுவோம். காலம் ஒண்ணு கெட்டு போயிடல, காலம் போயிடல, பேசுவோம். எப்ப வேண்டுமானாலும் பேசுவோம். சப்ஜெக்டுகளை வரணும். தப்சீர் நூல்களையும் தர்ஜமாவிலையும் தப்பா ரைட்டா பேசிட்டு இருக்கும் போது எதையோ உனக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது சரியா இது சரியான என்ன அர்த்தம் இருக்கு? அதுக்கெல்லாம் பதில் சொல்லலையா? எதை கேள்வோம்? ஒன்னே ஒண்ணுதான் சரியான ஒரு வாதத்தங்க வச்சாங்க. தப்சீர்ல குறை இருக்குது, ஜலேஹா அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாண்டு இருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாண்டு இருக்குதுன்னு வச்சாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்றோம். அது ஒன்னோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தப்சீர் நூல்கள் எந்த தவறுமே இல்லையா உங்க பார்வைக்கு? ஏன் வைக்கல? அப்ப அந்த அவர்கள் நிலைப்பாட்டில இல்ல, ஏன்னா சரக்கு இல்ல. அதனால ஏற்கனவே பேசினதை அதையே கொண்டு வந்து இருக்கிறாங்க. நம்ம பேசுவோம். நீங்க கலியக்கால வாதத்துல தோழஞ்சலி எழுதிட்டாங்க. இந்த இடத்துலயும் ஒப்பந்தம் போட்டுடலாம், தேதி மட்டும்தான் வச்சுக்கிடுவோம். வரிக்கு வரி வாசிங்க, நாங்களும் சொல்றோம். ஆனா எழுதி தரணும், தோல்வி அடைஞ்சிட்டோம். இல்லாட்டி வாதித்த விஷயம் வாதித்த அர்த்தம் இல்லாம போயிடும். இது ஏற்கனவே கடிதத்தை எழுதியிருக்கிறோம், அதை மறுபடியும் நாங்க நினைவூட்டுறோம். அடுத்து ஆபாசம் கூடாது அப்படிங்கறதுல இமாம்களும் சரி நாமும் சரி ரொம்ப தெளிவா இருக்கிறோம். உதாரணத்தை பாருங்களேன், அந்நிய பெண்களுக்கு முன்னால தொடையை காட்டுவது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கூடாதான் சொல்லுவோம். ஆபாசத்தை பத்தி இவ்வளவு பெருசா பேசுறாங்கல்ல, அதெல்லாம் தொடையெல்லாம் காட்டிக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு மனிதன் மறைக்க வேண்டிய பகுதியே அல்ல, தெரியலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க யாரு ஆபாசத்தை ஆதரிக்கிறாங்க, யாரு எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு. இமாம்கிட்ட போய் சட்டம் கேளுங்க, ஒரு தொடையை மறைக்கலாமா இல்லையாண்டு. அவங்க சொல்லுவாங்க மறைச்சு ஆகணுப்பாங்கிறாங்க. ஆனா இவங்க மறைக்க தேவையில்லைங்கிறாங்க. இங்கதான் நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப குர்ஆன் பரான் நடப்பது யாரு, ஹதீஸ் பரான் நடப்பது யாரு? இந்த ஆபாச சட்டங்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுக்கு சாதகமாக வளைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதே போல ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கலாமா? ஒரு ஆள் ஒரு பெஞ்சாதியோட வர்றாரு, அவர் பெஞ்சாதியை பார்க்கலாமா? பாத்துக்க வாங்க. இவங்க இது ஆபாசமா? அந்நிய பெண்களை பார்க்க கூடாதுன்னு இமாம்கள் சொல்றாங்களே, அது ஆபாசமா? யோசிச்சு பாருங்க. இவங்க அந்நிய பெண்களை பார்க்கலாங்கிற ஆபாசத்துக்கு குர்ஆன் ஹதீஸையும் பயன்படுத்துறாங்க. ஆனா இமாம்களும் தெளிவா சொல்றாங்க, அந்நிய பெண்களை நீங்க பார்க்க வேணாம், அந்நிய ஆண்களையும் பார்க்க வேணாம். பெண்களுக்கு ஆண்களுக்கு உள்ள சட்டத்தை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறலாம் ஆபாசம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொன்னா அதே போல ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிற ஆபாசம். ஒரு ஆள் வர்றாரு, அவர் மனைவி அங்க உட்கார்ந்து, இவரு மனைவி பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடலாமா? இதுக்கு அந்த ஹதீஸ்ல அந்த ஆயத்தை ஆதாரமா காட்டாங்க. கும்முண்டு இருக்குது, மத்த இடங்கள்லாம் கும்மு இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. மத்த இடங்கள்லாம் ஆண்கள் சம்பந்தமா வருது, அதே சட்டம் பெண்களுக்கு உண்டுதான். ஆனா அதெல்லாம் வணக்க வழிபாடுகள் அல்லவா? தொழுகைன்னு வருது, ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு தான். நோன்புண்டு வருது, ஆண்களுக்கு சொல்லப்பட்டால் ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கு தான் அப்படின்னு வருது. அதே போல பாருங்க, இந்த கேட்டாங்கல்ல ஆண்கள் பெண்கள் வெறும் ஆண்களுக்கு மட்டுமா சொல்லப்படுது, பெண்களுக்கு இல்லையாண்டு. அப்ப கூட அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடு விஷயத்துல தானே சொன்னா, தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், இப்படித்தானே அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வர்றான். வணக்க வழிபாடுகள்ல ஆண்களுக்குள்ள சட்டம் தான் பெண்களுக்கு. அது சரி, அசிங்கத்தை அரங்கேற்றத்துக்கு ஆண்களுக்கு சொன்னாலும் பெண்களுக்கு அப்படின்னு ஒரு அசிங்கத்தை அரங்கேற்றம் அதையெல்லாம் கொண்டு வர்றது, தொழுகை சம்பந்தமா சொன்னதையெல்லாம் இந்த அசிங்கத்தை அரங்கேற்று கொண்டு வர்றதா? தொழுகைன்னு வந்துச்சுல, ஆண்கள் மட்டுமா பெண்களுக்கு இல்லையா? ஆகவே ஆணும் பெண்ணும் அந்நிய பெண்ணும் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறீங்களா? என்ன இது? என்ன மேற்கத்திய கலாச்சாரம் அல்லவா இது? அவங்களுக்கு தான் சட்டம் இல்ல, அவங்கள ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து கிடப்பாங்க. இஸ்லாமிய சட்டம் நாகரிகம் அதுதானா? நீங்க எதுக்கு எதை கொண்டு வர்றீங்க? இப்ப நோன்பு சம்பந்தம் வந்திருக்க, ஆண்கள் மட்டும்தாங்கிறீர்களா, பெண்களுக்கு நோன்பு இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு, அதனால
ஆண்களும் பெண்களும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், இதான் நாகரிகமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஏதாவது ஆண்களும் பெண்களும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலான்னு இருந்த ஆதாரத்தை தாங்க. கும்முண்டு வருது, மற்ற தொழுகைக்கு வந்திருக்குது, அதனால அசிங்கத்துக்கு எடுப்பேன்னு சொல்லுவீங்களா? நோம்புக்கு வருது, அதனால அசிங்கத்துக்கு எடுப்பேன்னு சொல்லுவீங்களா? ஆண்கள் பெண்கள்ங்கிறது அந்த வசனத்துல எங்க இருக்குது? அந்த வசனத்தை நீங்க ஆதாரம் காட்டுனீங்க அப்படி இருக்குது அப்படின்னு. அந்த வசனத்துல தானே நீங்க நம்பர் போட்டு எழுதி வச்சிருக்கிறீங்க. இப்ப அதனால குர்ஆனையும் ஹதீஸையும் அசிங்கத்திற்காக ஆதாரமாக எடுப்பவர்கள் சொல்றது சரியா, அசிங்கமே கூடாது என்று சொல்கின்ற இமாம்கள் சரியா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே போல இந்த பெண்கள் விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. நம்ம தர்காண்டு ஒரு இடத்துல சொன்னாங்க, தர்காவுல பெண்கள் ஆண்களும் ஒன்று கூடுறது தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் மாநாட்டுகள் கூட சொன்னோம். அதை போட்டு பாருங்க. அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத விளங்கி கொள்ளணுங்க. ஏன்னா சில பேர் செய்யற தப்புனால சுன்ன ஜமாத்து கொள்கை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யக்கூடாது? தர்காக்களுக்கு போனோம் வைங்களேன், வலிமாருடைய கபர்களுக்கு சஜிதா செய்யக்கூடாது. சில பேர் சஜிதா செய்யறாங்க, தப்பு. சஜிதாங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. வலிமாருடைய கபராக இருந்தாலும் அந்த கபருக்கு சஜிதா செய்வது கூடாது. யாரா செஞ்சாக்கா இந்த அப்பா செய்யற தப்புன்னு சொல்லுங்க, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தர்காவே கூடாதுன்னு சொல்ற வகாபே வெளியில நின்றுட்டு இருக்காங்க. நாங்க தர்கா வேணுங்கிறோம், கூடுங்கிறோம். உள்ளுக்கு நடக்கிற இது போன்ற தவறுகளை எல்லாம் கலைந்து கொண்டிருக்கிறோம். சமுதாய சீர்திருத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சுன்ன ஜமாத்தினர்கள். அதே போல தர்காவில் இருக்கிற கபரை சில பேர் சுத்திக்கிட்டு வருவாங்க, அதுவும் கூடாது. ஏன்னா தவாப் என்பது மக்காவில் இருக்கக்கூடிய காபாவுக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் தவாப் இல்ல. நீங்க வேணா கேட்கலாம், எங்கேயுமே இல்லையா ஹசரத்? இந்த வள்ளத்துல ஒரு பொய் காபா கொண்டு அங்க தவாப் செஞ்சாங்கன்னு நீங்க கேட்கலாம். அதை விட்டுருங்க, நம்ம தான் எப்பவும் சொல்லிவிட்டோமே. அதனாலதான் இப்ப சில பேரை நம்ம தர்காவில போய் என்னப்பா தவாப் இங்க செய்யற, மக்காவில மட்டும்தானே செய்யணும் அப்படின்னு கேட்டா அவன் நம்மளை கேட்கறான், என்ன மக்காவில் மட்டுமா, வள்ளத்துல நிலைமை செஞ்சாங்க அப்படிங்கிறான் நம்மளை பார்த்து. அதை விட்டுருங்க. அதனால தவாஃப்ங்கிறது காபாக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. வெளியூருக்கு அப்புறம் தவாஃப் செய்யக்கூடாது. சரிதானா? இது போன்ற ஒழுங்குமுறைகளையும் இந்த தர்காக்கு செய்யும்போது செய்யணும். அதே போல இந்த ஜியாரத்து செய்வாங்க தர்காவுல, ஆண்களும் வர்றாங்க பெண்களும் வர்றாங்க, ரெண்டு பேருக்கு சுன்னத்து இருக்கு. ஆண்களுக்கு ஒரு தனி இடமும் வழியும், பெண்களுக்கு தனி இடமும், இப்படி தர்காவுடைய கமிட்டியார்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அப்ப நம்முடைய கொள்கை என்னங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. அப்ப பெண்கள் விஷயத்துல இப்படிதான் நடக்கணும். ஒன்று கூடுறாங்க தர்கா தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, ஒன்று கூடலாம் அதுக்கு திட்டம் போட்டு கூப்பிடுறாங்க, நோட்டீஸ் போடுறாங்க, ஆண்களும் பெண்களும் ஒன்றாக பாடுறாங்க, காட்சி பொருளா ஆக்குறாங்க. வீடியோ மேன் ஆண்கள் பெண்களுக்கு பக்கத்துல போய் வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு அந்நியான. இது எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பேர்ல இந்த கலாச்சாரத்தை திணிக்கிறாங்க. இப்ப பாருங்க அது எப்படின்னு. اسجدوا لآدم فسجدوا إلا அது 1000 லட்சத்தில் ஒரு மடங்கு கூட அனுபவித்தது கிடையாது. அவர்கள் யாருமே அடிக்கப்பட்டது இல்லை மார்க்கத்தை சொன்னதற்காக. இந்த அநீதிகளை இந்த மேடை தோறும் மட்டுமல்லாமல் எங்கெங்கே பெரும் சகோதர சகோதரிகளே, இன்று முஸ்லிமாக பிறந்த நம்ம இன்னைக்கு முஸ்லிமா மார்க்கமா என்பது நமக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, முஸ்லிமா பிறந்திருக்கணுமே, அவங்கள போல வாழ்ந்துருக்கணுமே அப்படின்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. ஆனா என்னன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன கலக்னாக்கும் தக்கரிவல் உன்சா, உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கின்றான். நம்ம எல்லாம் ஆதமுடைய மக்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளை வழிபடக்கூடாது வழங்குகின்றார். சாதாரணமான ஒரு வெற்றியை கிடையாது அது. அந்த வெற்றியை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் உலகத்தில்
இப்ப பாத்தீங்க, இப்ப இவங்க ஆபாசங்கிறாங்க. இவங்களுடைய உணர்வு பத்திரிகையிலையும் பாருங்க, பெண்கள் கலந்து கொண்டு போட்டுக்கிறாங்க. இதுல ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தாலே தலையில வந்து முக்காடு இல்லாம தான் உட்காந்துருக்காங்க. இந்த பாருங்க, இந்த பொண்ணு அறுவை முக்காடு கிடையாது. இவங்க எல்லாம் யாரு? சரியது பெறா நடக்கிறாங்களாம். இப்படி நாங்களும் இப்படி அழைக்கிறோமா?